அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு அருமையான கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். இது இப்ப ஆன்கோயிங்ல இருக்க ஒரு கொரியன் டிராமா. இதோட பேரு ரீபோர்ன் ரூக்கி. 72 வயசு இருக்க ஒரு பணக்கார தாத்தாவோட ஆன்மா கூடு விட்டு கூடு மாதிரி 27 வயசு இருக்க ஒரு ஏழை பையனோட உடம்புக்குள்ள போனா அந்த பணக்காரனோட மூலியம் அவட இளமையும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? தனக்கு துரோகம் பண்ண எதிரிங்களை அவர் எப்படி பழி வாங்குவாரு? அதுல வர பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பாரு? மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் கூடு விட்டு கூடு மாதிரி அவங்கவுங்க உடம்புக்கே திரும்பி வந்தாங்களான்னு சொன்ன கதை தான் இது. இப்ப கதைக்குள்ள போவோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான் காட்டுறாங்க. அங்க புயல் வேகத்துல ஒரு வண்டியை ஒரு ஆள் ஓட்டிட்டு இருக்காரு. அது யாருன்னு பார்த்தா அந்த 72 வயசுல ஒரு பணக்காரன் தான். இவர் நம்ம சேர்மன் சொல்லுவோம். சவுத் கொரியாவோட மிகப்பெரிய பணக்காரர். இவர் கம்பெனி பேரு சாய்சங். இந்த கம்பெனி பண்ணாத பிசினஸ் இல்லன்னு கூட சொல்லலாம். இப்ப அவர் ஓட்டிட்டு வந்தாரு. இது அவரோட ஃபேவரட் கார். அந்த காரை அடிக்கடி ஓட்டுறது அவரோட பொழுதுபோக்கு. அப்படி ஓட்டும் போது அதுல எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அதை அவர் கண்டுபிடிச்சிருவாரு. இவர் கூடவே எப்பவும் ஒரு ஆள் இருப்பாரு. இவரோட பேரு சாங். சேர்மனோட செக்ரட்டரி. அவரோட ரைட் ஹேண்ட் கூட சொல்லலாம். ரொம்பவும் நம்பிக்கையான ஆள். இப்ப சேர்மன் ரேஸ் கோர்ஸ்ல தான் கம்பெனிக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி அவர் கிளம்பிட்டு இருக்கும் போது அவரை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு பையன் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் பேரு ஜூன். ஒரு ஃபுட்பால் பிளேயர். இவனை நம்ம ஹீரோனே சொல்வோம். இந்த ஹீரோ ரொம்பவே நல்லாவே ஃபுட்பால் விளையாடுவாரு. ஏகப்பட்ட மேட்ச்ல வின் பண்ணிருக்காரு. அதை பார்த்த சாய்சாங் நிறுவனம், அதாவது சேர்மனோட கம்பெனி தான், அவருக்கு சொந்தமா ஒரு ஃபுட்பால் டீமே இருக்கு. அவர் டீம் சார்பா விளையாடுறதுக்காக ஹீரோவோட ஒரு கான்ட்ராக்டும் போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட். இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு ஹீரோ சந்தோஷமா இருக்கு. இப்ப மறுபடியும் சேர்மனை தான் காட்டுறாங்க. அவரோட கம்பெனிக்கு தான் வராரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்ல தனக்கு வயசு அதிகமாயிட்டு இருக்கு. ஞாபக மறதி பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. அதனால சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் ஆக போறதாவும் ஏன் இடத்துல ஒரு பொறுப்பான ஆளை வைக்க போறதாவும் சொல்றாரு. அங்கதான் சேர்மனோட 2 பசங்க இருக்காங்க. இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். பொண்ணு பேரு ஜெய், பையன் பேரு சியான். இவங்க 2 பேருமே சேர்மன் எப்ப காலியா வர அவரோட இடத்துக்கு போலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மீட்டிங் முடிஞ்சு 2 பேருமே அவங்க அப்பா கிட்ட வந்து, உங்களுக்கு அப்புறம் அடுத்து யார் சேர்மன் ஆக போறது, யாருன்னு இப்பவே சொல்லுங்கன்னு சொல்லவும், அதுக்கு சேர்மனும், முதல்ல உங்க வேலையை பாருங்க, உங்க திறமையை நிரூபிங்க, அதுக்கப்புறம் உங்களை யாரு சரியான ஆளோ அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறேன்னு சொல்றாரு. சேர்மன் அவர் முக்கியமான கம்பெனிகளோட பொறுப்பை இந்த 2 பசங்களுக்கு பிடிச்சு தந்திருப்பாரு. தான் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவே 2 பேருமே தான் தான் சேர்ந்தவன் நிரூபிக்கிறதுக்காக அவங்க கம்பெனிக்கு அதிகமா லாபம் வந்த மாதிரி காட்டுறதுக்காக நிறைய பொய்யான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மோசடிகளை பண்றாங்க. முக்கியமா அவங்க கண்ட்ரோல்ல இருக்க கம்பெனி தான் சிறந்ததுன்னு காட்டுறதுக்காக பொய்யா மீடியால 2 பேரும் நியூஸ் எல்லாம் கூட பரப்புறாங்க. அண்ணனும் தங்கச்சும் போட்டி போட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இப்ப அந்த செக்ரட்டரி சாங்க தான் காட்டுறாங்க. சேர்மனை தான் மீட் பண்ண வராரு. நீங்க கம்பெனி விட்டு போய் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன்னு சொன்னீங்க, அதை உண்மையான்னு கேட்டா நான் உண்மையை தான் சொன்னேன். கம்பெனியை விட்டு சீக்கிரமா போக போறதா சொல்ல, அப்போ உங்க 2 பசங்களும் உங்க இடத்த பிடிக்கிறதுக்காக போட்டி போடுவாங்க. அவங்களை எப்படி தடுக்க போறீங்கன்னு கேட்டா, கலகம் பிறந்ததான் வழி பறக்கும், அவங்களால என்ன முடியும்னு பாப்போம்னு சொல்றாரு. இப்ப சேர்மனோட வேலையெல்லாம் முடிஞ்ச வீட்டுக்கு தான் கிளம்புறாரு. அவர் போன உடனே சாங்கம் யாரோ ஒரு ஆளு கால் பண்ணி நான் என்ன சொன்னோ அதே மாதிரி செய்யன்னு மட்டும் சொல்றாரு. ஆனா இவர் யாருகிட்ட பேசுறாரு, என்ன ஆர்டர் கொடுத்தாருன்னு எந்த ஒரு தகவலும் தெரியல. இப்ப சேர்மனோட வீட்டுக்கு தான் வராரு. அங்கதான் அந்த செக்ரட்டரியும் இருக்காரு. சேர்மன் அவர் குடும்பத்தோட டின்னர்ல இருக்கும்போது அவரோட 2வது மனைவி, முதல் மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையானு தெரியல. அங்க 2வது மனைவி தான் இருக்கவும், நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போறதா கேள்விப்பட்டேன், எதுக்காக இந்த அவசர முடிவு, இன்னும் கொஞ்ச நாள் கம்பெனியை நீங்களே பாத்துக்கலாம்னு சொல்ல, அது அவரோட மத்த 2 பசங்களுக்கும் பிடிக்கல. எதுக்காக நீங்க அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க, அப்பா ரொம்ப வருஷமா உழைச்சிருக்காரு, இதுக்கப்புறம் அவர் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கட்டும், நாங்க பாத்துக்கிறதா சொல்லிட்டு எப்படியாவது அந்த பொறுப்பை தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் தான் பாக்குறாங்க. ஆனா 2வது மனைவிக்கு அதுல விருப்பம் இல்ல. நீங்க இப்போது கம்பெனி விட்டு போக வேணாங்கிற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இருக்க. அது அந்த செக்ரட்டரியும் பாக்குறாரு. சேர்மனை எப்படியாவது காப்பாத்தணும்னு, சார் உங்க ஃபேவரட் காருக்கு பேட்டரி மாத்தியாச்சு, நீங்க செக் பண்ணணும்னு சொன்னீங்களா, வந்து காரை ஓட்டி செக் பண்ணலாம்னு சொல்ல, இதான் சாக்குன்னு சேர்மன் அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் அனுப்பி வைக்கிறதுக்காகவே 2வது மனைவியும் கூட வராங்க. சேர்மன் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவங்க யாருக்கோ கால் பண்றாங்க. அது யாரும் இல்ல, சேர்மனோட 3வது பொண்ணு தான். சேர்மனுக்கு 3வது ஒரு பொண்ணு இருக்க விஷயமே பல பேருக்கு தெரியாது. ஏன் சேர்மனோட முதல் 2 பசங்களுக்கு கூட அவருக்கு 3வதா இருக்க அந்த பொண்ணை பத்தி தெரியாது. இந்த பொண்ணோட பேரு காங். இவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயின் கூட சொல்லலாம். இப்போ இவங்க அமெரிக்கால இருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பா கம்பெனியை விட்டு விலக போறாரு, ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு, இதான் சரியான நேரம், நீ சவுத் கொரியாக்கு வா, நீ இங்க வந்து சண்டை போட்டாதான் உனக்கான பங்கு கிடைக்கும்னு சொல்ல. ஆனா அந்த பொண்ணு காங் என்னமோ அதுல விருப்பம் இல்லாத மாதிரியே பேச. இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. ரேஸ் கோர்ஸ் தான் வந்திருக்காவும். அங்க உள்ள கேரேஜ்ல ஒரு ஃபேவரட் கார்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப செக்ரட்டரி சாங்க ஒரு லிஸ்ட கொடுக்கறாரு. அது வேற எந்த லிஸ்ட் இல்ல, மோசடி லிஸ்ட். சேர்மனோட அந்த 2 பசங்களும் கோடி கணக்குல மோசடி பண்ணிருப்பாங்க. அப்படி மோசடி பண்ண எல்லா பணத்தையும் வேற வேற கம்பெனி பேர்ல பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்கான ஆதாரத்தையும் தான் காட்டப்போம். சேர்மன் அந்த ஆதாரம் எல்லாத்தையும் பாக்குறாரு. தான் பசங்க இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சோம். இப்ப எனக்கு மைண்ட் சரியில்லை, கொஞ்சம் நடந்துட்டு வரலாமான்னு கேட்ட சேர்மன் வாக்கிங் போக கூடவே செக்ரட்டரியும் போறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே அவரோட 2 பசங்களும் அந்த காருக்குள்ள வராங்க. ஏன்னா சேர்மன் இப்போ ராத்திரி நேரம் எங்கேயும் வெளியில போக மாட்டாரு. முக்கியமா பிசினஸ் கூட அந்த நேரத்துல பேச மாட்டாரு. அப்படி இருக்கும்போது காரை செக் பண்றதுக்காக வரவும் 2 பசங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். சேர்மன் எதுக்காக வெளியில போறாருன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 2 பேருமே தனித்தனியா சீக்கிரட்டா இங்க வந்திருக்காங்க. காரோட டேஷ் கேமரா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பண்ண மோசடி எல்லாத்தையும் அவங்க அப்பா கண்டுபிடிச்ச விஷயம் தெரிய வந்திருக்கும். இப்ப வாக்கிங் போயிட்டு இருக்க சேர்மனை தான் காட்டுறாங்க. அவருக்கு திடீர்னு மனசு மாறிடுச்சு போல இருக்கு. என் வண்டியில இருக்க ப்ராப்ளம்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா நான் ஒரு டிரைவ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறதுக்காக கீழே கேரேஜுக்கு வராரு. அப்ப தான் அப்பா வர சவுண்ட் கேட்கவும் பையனும் பொண்ணு வேகமா அந்த கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. அப்ப சேர்மன் வந்து பார்க்கும்போது அவரோட ஃபேவரட் கார் இல்லன்னு தெரியவும் அந்த கேரேஜோட மேனேஜர்ட்ட என்னோட கார் எங்கன்னு கேட்டா அதுல சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதை சரி பண்றதுக்காக மெக்கானிக் ஷாப் அனுப்புனதா சொல்றாரு. சேர்மனுக்கு சின்னதா எதுவும் சந்தேகம் வர பெருசா காட்டிக்காம அங்க இருந்து போயிடுவாரு. இப்போ ஒரு பாட்டிமா
பாட்டிமாவை தான் காட்டுறாங்க. இவங்க ஹீரோவோட பாட்டிமா தான். ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டிமா தான் ஹீரோவை நல்லபடியா வளர்க்க இவங்களுக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்கு. இப்ப ஹீரோ தான் இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறாரு. ஆனா பாட்டிமா இப்ப இருக்கிறது ஹாஸ்பிட்டலா இல்ல இது ஹோல்டேஜ் ஹோமான்னு சரியா தெரியல. அங்க இருக்க மேட்சை தான் பாத்துட்டு இருக்காங்க. அதுல தான் பேரன் விளையாடுறதையும் பாத்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அந்த வீடியோ கால தான் பேரனைய பார்த்தாலும் பாட்டிமாக்கு அவங்க அடையாளம் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்ல பாத்துருப்பாங்க டிவில. ஆனா இப்ப வேற ட்ரெஸ்ல இருக்கவங்க அடையாளம் தெரியாம இருக்கவும் பாட்டிமா நான் தான் உங்க பேரன், அந்த டிஷர்ட்டை உள்ள போட்டிருக்கேன்னு சொல்லி தான் ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டை காட்டுறான். அதுக்கப்புறம் தான் பாட்டிமா நம்புறாங்க. இதுதான் இவங்க மெடிக்கல் கண்டிஷனும் கூட. இப்படி ஈரத்தான் பாட்டிமா கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சேர்மனோட 2 பசங்களை தான் காட்டுறாங்க. அவங்க வேகமா கார் ஓட்டிட்டு வரும்போது அந்த டேஷ் கேம்ல சேர்மன் இவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு. அந்த வீடியோவை தான் பாத்துட்டே வரவும் கவனிக்காம ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோ வழியில துடிச்சிட்டு இருக்கான். ஆனா அப்பா கூட அவனுக்கு உதவி பண்ணாம தான் மாட்டிக்க கூடாதுன்னு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவாங்க. இப்ப ஹீரோ ஆக்சிடென்ட் ஆகும்போது அப்ப வீடியோ கால்ல தான் நடந்திருப்பாங்க. அதை பார்த்து அந்த பாட்டிமா கூட இருக்க ஆளுங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணவும் ஹீரோவுக்கு அடிப்படை இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வர அவரை ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு வராங்க. அதே நேரத்துல சேர்மனோட 2 பசங்களும் 2 பேருமே எக்காரணத்தை கொண்டு மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பணத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாங்க. முக்கியமா போலீசாரங்க மூலமா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணிடுவாங்க. அவங்க ஆக்சிடென்ட் பண்ணதுல காரோட முன்னாடி இருந்த ஒரு லைட்டும் டேமேஜ் இருக்கும். அதையும் மாத்த சொல்லிடுவாங்க. இப்ப அதுக்கு அடுத்த நாள் காலையில சேர்மன் வழக்கம் போல அவர் காரை செக் பண்றதுக்காக ரேஸ் கோர்ஸ் தான் வந்திருப்பாரு. அவர் கார்ல ஏற போகும்போது மேனேஜர் கரெக்டா அந்த காருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதை பார்த்த சேர்மனுக்கு சந்தேகம் வரவும் கார்ல ஏறாம முன்னாடி வந்து பார்த்தா காரோட லைட்டை யாரோ மாத்திருக்காங்க. உடனே காரோட டேஷ் கேமரா செக் பண்ணி பார்த்தா அதுல இருக்க ஃபுட்டேஜ் டெலிட் ஆயிருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒன்னு தப்பா நடந்திருக்குன்னு புரியும். அந்த மேனேஜரும் நேத்து ராத்திரி உங்க 2 பசங்களும் தான் கார் எடுத்துட்டு போனாங்க. அவங்க வேகமா ஓட்டும் போது பூனை மேல மோதி கண்ணாடி உடைஞ்சது. அதனாலதான் லைட்டா மாத்தினதா சொல்லி மன்னிப்பு கேட்க ஆனா சேர்மனுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. சாதாரண பூனை மேல மோதினதுக்கு எதுக்கு டேஷ் கேமரா டெலிட் பண்ணும், ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்க்கவும் அவர் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்ல. ஆனா அவர் கால பலமா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்பதான் டாக்டர் அங்க வராரு. உங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு, நீங்க சீக்கிரமாவே பழையபடி நடக்கலாம், ஆனா உங்களால விளையாட முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னோட உலகமே ஃபுட்பால் தான். 15 வருஷமா இதுக்காக நான் ஒவ்வொரு நாள் காலையும் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். என் பாட்டிக்கு ஞாபகம் வரது பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு நான் ஒரு பேரனா இருக்கிறத விடவும் ஒரு பிளேயரா தான் ஞாபகத்துல இருக்கு. இப்படி தான் எதிர்காலமே போயிடுச்சுன்னு அங்க அழுது புலம்புறாரு. இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. அவர் கம்பெனில இருக்கும்போது அப்ப செக்ரட்டரி வராரு. உங்க பசங்க பல கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்காங்க, அவங்களை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அதுக்கு சேர்மன் எதுவும் பண்ண போறதில்ல, அவங்க மோசடி சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் எரிச்சிட்டு அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்க கூடாதுன்னு சொல்றாரு. 1000 தான் பசங்க மோசடியை பண்ணியிருந்தாலும் அது அவரோட பசங்க, அவர் காப்பாத்த தான் ட்ரை பண்றாரு. ஆனா அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்கிறதால அந்த மோசடியை கவர் பண்ணி ஆகணும். அந்த பணத்துக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா சேர்மனோட ரூம்லயே ஒரு சீக்ரெட்டான இடம் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெஷர் ரூம் மாதிரி. உள்ள போனா பல கோடி ரூபாய்க்கு பணம், அங்க கோல்டு வைரம்னு ஏகப்பட்டது இருக்கும். முக்கியமான சொத்து பத்திரம்லாம் கூட அங்கதான் இருக்கு. அதுல ஒரு பத்திரத்தை எடுத்து இந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியை வித்துரு, அது மூலமா அவங்க மோசடி பண்ண மொத்த பணமும் கிடைக்கும். அதை வச்சு அவங்க பண்ண எல்லா தப்பையும் மறைச்சிடுன்னு சொல்லுவாரு. சேர்மன் என்னதான் அவரோட பசங்களை காப்பாற்றணும் முயற்சி பண்ணாலும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம்னா அவரோட கம்பெனி மட்டும் தான். எப்படியாவது தனக்கு அப்புறம் தான் கம்பெனியோட பேரையும் புகழையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இப்ப கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு அடிக்கடி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் ஒரு கனவு மாதிரியே வருது. அப்படி வரும்போது அவருக்கு அந்த காரோட நம்பரும் அடிக்கடி கனவுல வர, ஆனா அந்த நம்பர் தெளிவா தெரியல. அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. ஆனா அங்க உள்ள போலீஸ் ஆபீசர் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஓகே, ஆனா உங்ககிட்ட சரியான எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, நீங்க சொல்ற நம்பர் கூட உங்களுக்கு தெளிவா தெரியுமான்னு தெரியல, 2-3 நம்பர் மாறி மாறி சொல்றீங்க, சரியான எந்த ஒரு ஆதாரம் இல்லாம உங்க கேஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த விஷயம் சேர்மனோட பொண்ணுக்கு தெரிய வருது. ஹீரோவால எந்த ஒரு பிரச்சனையும் தனக்கு வரக்கூடாதுனா அவனுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதாவது சாய்சங் நிறுவனம் ஹீரோ கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்களா, அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டு ஒரு பெனால்டி ஃபீஸும் போட்டிருப்பாங்க. அதை பத்தி ஹீரோ தெரியவும் நான் கேட்கறதுக்காக அந்த கம்பெனிக்கு வராரு. எதுக்காக என் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்க, எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, என் கால் எப்படியாவது சரியாயிடும், நான் அதுக்கப்புறம் மறுபடியும் விளையாடுவேன்னு சொல்றாரு. எங்களால உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதுன்னு அங்க இருக்க ஆளுங்க சொல்லவும் சரி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்க, சரி பெனால்டி ஃபீஸ் எதுக்கு போட்டீங்க, அதுவும் பல லட்ச ரூபாய்க்கு, என்னால எப்படி அதை கட்ட முடியும்னு கேட்டா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, எங்க கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க நீ விளையாடணும்னு, ஆனா இதுக்கப்புறம் உன்னால விளையாட முடியலனா அதுக்கான பெனால்டி ஃபீஸ் நீ தந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு புது பிரச்சனையை உருவாக்க ஹீரோ அந்த இடத்துல காலில் விழுந்து கெஞ்சுறாரு. ஆனா அங்க இருக்க ஆளுங்க எங்களால எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோ இதுக்கெல்லாம் காரணம் தன்னை ஆக்சிடென்ட் பண்ண ஆளுங்க தானே, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போக தனக்கு நடந்த ஆக்சிடென்ட் இங்க யாராவது பார்த்த ஆளுங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பேனரை கட்டிட்டு அது மூலமா எதுவும் சாட்சியம் ஆதாரமா கிடைக்குமோன்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பேனரை கூட அவரால் ஒழுங்கா கட்ட முடியாம கீழே விழுந்துருவாரு. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. லைன்ல இருக்கிறது அவங்க பாட்டிமாவை பாத்துக்கிறதுக்காக ஒரு முதியோர் இருக்கேன். அங்க இருக்க ஒரு ஆள் தான் கால் பண்ணுவாங்க. இவங்க போன்ல தான் ஹீரோ வீடியோ கால் பண்ணி பேசியிருப்பாரு. உன் நிலைமை இப்ப எப்படி இருக்கு, உன் பாட்டிமாவுக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் இன்னும் தெரியாதுன்னு சொல்லவும் அது ஹீரோவும் என்ன விபத்து பண்ணது யாருன்னு தெரியல, அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் சாட்சிய கூட என்கிட்ட இல்லன்னு சொல்லவும் நம்ம கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோ உங்க பாட்டியோட வீடியோ கால் பேசிட்டு இருப்பார்ல அது எல்லாமே இவங்களோட மொபைல்ல தான். அப்ப அந்த வீடியோ கால் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த வீடியோ கால ஹீரோ இடிச்சிட்டு போன அந்த காரோட நம்பர் பிளேட் இருக்கு. ஹீரோ அந்த நம்பர் பிளேட் யாரோட இன்டர்நெட்ல போட்டு செக் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா அது ரொம்பவே காஸ்ட்லியான காரா இருந்தா சுலபமாவே நம்பர் பிளேட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும் தான். அதே மாதிரி அந்த கார் யாரோடதுன்னு தெரிய வருது. சவுத் கொரியாவோட மிகப்பெரிய நிறுவன சாய்சோங்கோட ஓனர் யாங்கோட கார் தான். அதாவது சேர்மனோட
ஹீரோட கார் தான் தெரிய வரவும் அவர் கம்பெனிக்கே வராரு. ஒரு டெலிவரி பண்ற மாதிரி ஆளா வந்து ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணுகிட்ட இது உங்க சேர்மனுக்காக வந்த ஒரு முக்கியமான டெலிவரி, இதை முதல்ல அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லவும் சேர்மன் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல சில போட்டோஸ் இருக்கும். ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அதுல சேர்மன் காரோட நம்பர் பிளேட் இருந்தது, அதுக்கான போட்டோஸ் தான் இதெல்லாமே. அதை பார்த்த உடனே சேர்மனும் இந்த டெலிவரி யார் கொடுத்தாலும் சரி உடனே மேல கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லவும் ஹீரோவை மேல கூட்டிட்டு வராங்க. ஹீரோ வந்த உடனே அவர்கிட்ட இருக்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் காட்டுறாரு. பிரசிடென்ட் அதை பார்த்த உடனே இதை பண்ணது தான் பசங்களோட வேலை தான் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப ஹீரோவும் என்னோட ஆசையே மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணுங்கிறது, ஆனா இதுக்கப்புறம் அது நடக்காது. உங்க கம்பெனியோட நான் கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன், அதை கேன்சல் பண்ணிக்க. எந்த ஒரு தப்புமே செய்யாத எனக்கு பெனால்டி ஃபீஸும் பல லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க, என் வாழ்க்கையை உங்களால அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லவும் ஆனா அதுக்கு பிரசிடென்ட் சிம்பிளா ஒரே வார்த்தை தான் கேட்கிறாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு. அதை கேட்ட ஹீரோ கோவப்படுறாரு. நீங்க பண்ண தப்பால என் வாழ்க்கையை அழிஞ்சிருக்கு, ஆனா ஒரு தடவை கூட மன்னிப்பு கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையான்னு கேட்டா அதுக்கு சேர்மனும் நானும் உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்கறேன், உங்ககிட்ட எவ்வளவு வேணும்னு கேட்டேன், அதுதான் என் மன்னிப்பு, உனக்கான நஷ்டம் தான் என்னோட மன்னிப்புன்னு சொல்லி ஹீரோட ஒரு கான்ட்ராக்ட போட்டிருப்பாங்களே அந்த கான்ட்ராக்ட வாங்கிட்டு வந்து பாக்குறாரு. அதுல எவ்வளவு அமௌண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு அதை விடவும் அதிகமா தரதா சொல்றாரு. ஆனா ஹீரோவுக்கு அப்பவும் அது ஒரு ஈகோ பிரச்சனையாவே இருக்குது. நீங்க பணத்தை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க, நீங்க பண்ண தப்புக்கான குற்ற உணர்வு உங்ககிட்ட இல்ல, நான் மட்டும் இந்த ஃபுட்டேஜை வெளியில கொடுத்தா போதும் உங்க கம்பெனி பேரே கெட்டு போயிருன்னு சொல்ல அப்பவும் சேர்மன் திமுறோட ஆணவத்தோடையும் என் கம்பெனி தான் என்னோட கௌரவம், அதோட பேரை யார் நினைச்சாலும் கிடைக்க முடியாது, உனக்காக இங்க ஒரு பிளாங்க் செக் வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு போ, நல்லா யோசி, உன்னால கோர்ட்டு கேஸ் நாலஞ்சு எனக்கு எதிரான ஆயத்தை வாங்க முடியாது, அதுக்கு பதிலா எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேளு, அது வேணா உனக்கு கிடைக்குன்னு சொல்ல ஹீரோவுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம அந்த செக் எடுத்துட்டு வெளியில போகவும் அப்பதான் அவரோட ரெண்டு பசங்களை லிப்ட்ல இருந்து வெளியில வராங்க. ஹீரோ மேல இடிச்சிட்டு தான் போறாங்க. ஆனா ஹீரோ யாருன்னு அவங்க ரெண்டு பேத்துக்குமே அடையாளம் தெரியல. ஹீரோவோட மன்னிப்பு கிட்ட அந்த லிப்ட்ல கீழே இறங்கி போறாரு. நல்லா யோசிச்சு பாக்குறாரு, போலீஸ் கேஸ் நாலஞ்சு நாயம் நமக்கு கிடைக்கும்னா அது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா இவங்களாம் பணக்காரங்க, ஆனா அதுக்கு பதிலா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம், நான் நல்லபடியா வாழணும், என் பாட்டி நல்லபடியா பாத்துக்கணும், அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் ஹீரோவுக்கு மறுபடியும் அவங்க பாட்டி கிட்ட அந்த வீடியோ கால் வருது. அந்த வீடியோ காலிங்ல நீ சீக்கிரமா மறுபடியும் கேம் விளையாடணும், அதை பாக்குறதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ காலை கட் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஹீரோ பெரிய ஃபுட்பால் பேர் ஆகணுங்கிறது அவரோட கனவு மட்டும் இல்ல, அவங்க பாட்டிமாவோட கனவும் கூட. அதை நிறைவேற்ற முடியலன்னு அழுதுட்டு இருக்கப்போ அப்பதான் அங்க உள்ள ஸ்பீக்கர்ல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போர்ட் மீட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. சேர்மன் 3வது மாடியில இருக்க போர்ட் மீட்டிங்க்கு வர போறாருன்னு சொல்ல அதை கேட்ட உடனே ஹீரோவும் அவர்கிட்ட இருக்க செக்ல அமௌண்ட் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனா எவ்வளவு அமௌண்ட்னு சரியா தெரியல. இப்ப சேர்மன் தான் ஒரு பசங்க மீட் பண்ண வந்திருக்கவும் சேர்மன் அவர்கிட்ட இருக்க ஹீரோ கொடுத்த போட்டோவை காட்டுறாரு. அதை பார்த்த உடனே பையனும் பொண்ணும் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்கன்னு. சேர்மன் கோவப்படுறாரு. நீங்க பல தப்பு பண்ணிருக்கீங்க, எனக்கு தெரியாம கம்பெனி பணத்தை மோசடி பண்ணிருக்கீங்க, அடுத்து என் காரை எடுத்துட்டு போய் ஒருத்த மேல ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க, அந்த பழியும் போய் ஏன் மேல வந்திருக்கு, நீங்க பண்ண தப்ப இதுக்கப்புறம் நான் மன்னிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் என் கம்பெனியோட பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சேர்மன் அங்க இருந்து கிளம்பவும் பின்னாடியே மன்னிப்பு கேட்கறதுக்காக பசங்க ஓடி வராங்க. ஆனா அதுக்குள்ள சேர்மன் லிப்ட்ல கீழே இறங்கி போயிடுவாரு. இப்ப சேர்மன் 3வது மாடிக்கு தான் வரவும் கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது படிக்கட்டு வழியா அவங்க பசங்களும் ஓடி வருவாங்க. அப்ப தவறுதலா சேர்மன் மேல வந்து விழவும் சேர்மனும் ஸ்லிப் ஆகி அங்க இருக்க படிக்கட்டுல விழ போயிடுவாரு. அப்பதான் ஹீரோவும் சேர்மனை பாக்குறதுக்காக மேல வர அவங்க ரெண்டு பேரத்திலையும் நல்லா பலமா மோதி ரெண்டு பேருமே கீழே விழவும் அப்படியே கட் பண்ணா மறுபடியும் சேர்மனை தான் காட்டுறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவரோட கையும் காலும் நல்லா இளமையா இருக்கு. முக்கியமா அவர் ரெண்டு காலையும் நல்லா அசைக்கவும் முடியுது. உடனே அவரோட செக்ரட்டரி தான் கூப்பிட்டா. பக்கத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி இறங்கி பார்த்தா அப்ப பக்கத்துல இருக்க கனல்ல பிரசிடென்ட் அவரோட முகத்தை பார்க்கவும் அதுல ஹீரோவோட முகம் தெரியுது. தான் எப்படி இவன் உடம்புக்குள்ள வந்தேன்னு சொல்லி சேர்மன் குழம்பி பார்க்கவும் பக்கத்துல இருக்க டாக்டர் எல்லாம் கேட்கிறாரு, நான் எப்படி இங்க வந்தேன்னு. ஆனா டாக்டர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாரு. நீங்களும் சேர்மனும் ஒன்னாதான் இங்க வந்தீங்க, சேர்மனுக்கு பக்கத்துல ட்ரீட்மெண்ட் நடக்கிறதா சொல்ல ஹீரோவோட உடம்புல இருக்க சேர்மன் இப்ப அவரை தான் பார்க்க போகவும் இன்னொரு பக்கம் சேர்மன் உடம்புல இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. கீழே விழுந்த அதிர்ச்சியில அவர் மயக்கத்துல இருக்கவும் அவர் கூடவே அவரோட 2வது மனைவி 2 பசங்களும் இருக்காங்க. அவர் இருக்கிற ரூமுக்கு வெளியில கம்பெனியை சேர்ந்த பல ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதை தூரமா இருந்து ஹீரோவும் பாக்குறாரு. இவர் சேர்மன் சொல்றதா ஹீரோவும் சொல்றதா ரொம்பவே குழப்பமாவே இருக்கு. ஆனா இவர் இப்ப ஹீரோட உடம்புல இருக்கிறதால இதுக்கப்புறம் இவர் தான் ஹீரோ. அவரும் ஒளிஞ்சு நிலை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க எல்லாருக்கும் ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ்ல ஹீரோவுக்கு உண்மையில ஆக்சிடென்ட் ஆயிருக்குமே. அந்த ஃபுட்டேஜ் யாரோ நியூஸுக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அநேகமா இது சேர்மன் பசங்களோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சிடென்ட் பண்ணது சேர்மன் தாங்கிற ஒரு பொய்யான விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அதை ஹீரோட உடம்புல இருக்க சேர்மனும் பார்க்க சேர்மனோட 2 பசங்களும் அந்த ரூம்ல இருந்து வெளியில வராங்க. அவங்க கிட்ட கம்பெனியை சேர்ந்த ஆளுங்க சேர்மன் உண்மையில ஆக்சிடென்ட் பண்ணாரா, நியூஸ்ல வரதா உண்மையான்னு கேட்டா அவங்களும் ஆமான்னு சொல்லிடுவாங்க. தான் அப்பா தான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாரணும், அதை மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணதாவும் சொல்ல அதெல்லாம் கேட்ட ஹீரோவும் கோவப்படுறாரு. எப்படியாவது தான் உடம்புக்கு திரும்பி ஆகணும்னு வேகமா அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே தாண்டி அந்த விஐபி ரூம்குள்ள வராரு. அங்க சேர்மன் கூட 2வது மனைவி கூடவே இருக்கவும் அப்ப ஹீரோவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதவும் தானே ஆன்மா மாறிச்சு, மறுபடியும் அப்படி மோதி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா ஹீரோவுக்கு பக்கத்துல வரவுமே அவங்களை ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. திடீர்னு ஹீரோவுக்கு பயங்கரமா தலை வலிக்க ஆரம்பிக்க சேர்மனோட ஹார்ட் பீட்டும் அதிகமாக ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே சேர்மனோட 2வது மனைவி ரொம்பவே பயந்து போறாங்க. அப்பதான் கம்பெனில இருக்க ஆளுங்களாம் உள்ள வந்து ஹீரோவை அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடும் போது ஒரு கை வந்து அவர் இழுத்து காப்பாத்துது. யாருன்னு பார்த்தா அது சேர்மனோட 3வது பொண்ணு காங். ஹீரோவை பார்த்து என் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணதை நீயான்னு கேட்டா இது ஹீரோவாவே இருந்தாலும் உள்ள இருக்காது சேர்மன் தானே. அவரும் கேட்கிறாரு, நீ அமெரிக்கால தானே இருந்த, எப்படி சவுத் கொரியா வந்தான்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல இருக்க டேக பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க இப்ப சாய்ஸ் எங்களை தான் வேலை பாக்குறாங்கன்னு. தான் அப்பாவுக்கே தெரியாம அமெரிக்கால இருக்கதா போய் சொல்லிட்டு அவங்க கம்பெனிலே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்ன உனக்கு எப்படி தெரியும் சொல்லி மிரட்டி கேட்கவும் அது
ஹீரோவும் என்ன மிரட்டாத, என்ன மிரட்டினா உன் அப்பாவுக்கு தான் பிரச்சனை, அவளோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல அவங்க அமைதியாயிடுவாங்க. அதை பார்த்த ஹீரோவும் இவளுக்காவது நம்ம மேல பாசம் இருக்குன்னு உன் அப்பா மேல உனக்கு அவ்வளவு அன்பான்னு கேட்டா மண்ணாங்கட்டி அந்த ஆளு சுலபத்துல சாவு கூடாது, அவன் நான் பழி வாங்கணும், அதுக்கப்புறம் தான் சாகணும்னு சொல்ல அப்பதான் யாரோ வர சவுண்ட் கேக்குதுன்னு யாருன்னு பார்த்தா அங்க வரது சேர்மனோட 2 பசங்க தான். அவங்க வந்து பாக்குறதுக்குள்ள அந்த 3வது பொண்ணு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவா. ஏன்னா இந்த 3வது பொண்ணு காங்க பத்தி அந்த 2 பசங்களுக்கு கூட தெரியாது, அந்த அளவு சீக்கிரட்டா வச்சிருக்காரு. இப்ப அந்த 2 பசங்களும் கீழே வந்தவங்க ஹீரோவை பார்த்து உன்னை ஆக்சிடென்ட் பண்ணது என் அப்பா தான், இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சு, நீ கவலைப்படாத, உனக்கு உதவி பண்ண நாங்க தயாரா இருக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்ப ஹீரோயின் காங்க தான் காட்டுறாங்க. சேர்மன் அட்மிட் பண்ண ரூமுக்கு பக்கத்திலே தான் இருக்காவோ. அவங்க அப்பாவோட நிலவரம் சொல்லி கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அம்மா பொண்ணை பார்க்கவோ முதல் வேலையா பொண்ணு அவங்க அப்பாவை அட்மிட் பண்ண ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ எதுக்காக சவுத் கொரியா வந்தா, அமெரிக்கால தான் இருந்தா, உன் அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு, எக்காரணத்தை கொண்டு ஜாய்சங்க பக்கத்துல நீ வரக்கூடாது, உன் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் மட்டும் நீ உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சு, அவங்களால உன் உயிருக்கே ஆபத்து இருக்கிறதா சொல்லவும் அதுக்கு பொண்ணும் இப்படி சொல்லிதான் பல வருஷமா என்ன மறைச்சே வச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போக போறதில்லன்னு சொல்ல இவங்க இது வரைக்கும் ஜாய்சங் கம்பெனில ஒரு சாதாரண எம்ப்ளாயா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு மத்தியில ஒரு பொருளையும் கிளப்பி விடுறாங்க. ஹீரோவுக்கு விபத்து நடந்தது என்னமோ சேர்மனோட கார்ல தான், ஆனா அதுல சேர்மன் தான் இருந்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பிடவும் அது அந்த கம்பெனி ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சேர்மனோட அந்த 2 பசங்க ட்வின்ஸ் தான் காட்டுறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு வந்து உனக்கு ஆக்சிடென்ட் பண்ணது என்னோட அப்பா தான், அவர் பண்ண தப்புக்காக நாங்க பிராயச்சித்தம் பண்ண விரும்புறோம், உனக்கு என்ன நஷ்டீடு கேட்கறியோ அதை தரதா சொல்ல அதெல்லாம் கேட்ட ஹீரோ கோவப்படுறான். இது என்னதான் ஹீரோ இருந்தாலும் ஆன்மா என்னமோ சேர்மனோட ஆச்சு, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், இந்த ஆக்சிடென்ட் பண்ணது சேர்மன் இல்ல, நீங்க 2 பேர் தான், அந்த பழியை தூக்கி சேர்மன் மேலேயே போடுறீங்களான்னு கேட்கவும் இவங்க 2 பேருமே அவனை ஒரு ரூம்ல வச்சு அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என் அப்பாவை மண்டையை நல்லா குழப்பிருக்காரு, எங்க பேச்சை கேட்டு உண்மையை நம்பினா நீ இங்க இருந்து வெளியில வரலாம், இல்லனா இதே இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு சேர்மனோட 2 பசங்களை கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. கம்பெனிக்கு வெளியில ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கு. ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்களே அதுக்காக தான் மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவனுக்கான நஷ்டீடு கூட கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க பல பேர் போராடிட்டு இருக்காவோ அங்க மீடியா ஆளுங்களும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அந்த கார்ல சேர்மன் தான் இருந்தாரா இல்ல நீங்க இருந்தீங்களா, அதோட இன்னும் சில தகவலும் வந்திருக்கு. உங்க கம்பெனி பல கோடி ரூபாய் நீங்க மோசடி பண்ணதாவும் அந்த விஷயத்தெல்லாம் சேர்மன் மறைச்சதாவும் சில தகவல் இருக்கு. இது எல்லாம் உண்மையான்னு கேட்டா சேர்மனோட பையனமோ திருத்திட்டு முழிக்கிறான். ஆனா பொண்ணு இந்த கம்பெனில எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி அது சேர்மனோட முடிவு மட்டும்தான், அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ள போயிடுவாங்க. அப்ப பையனும் நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி நீ மீடியாக்கு முன்னாடி பேசிட்டு வந்திருக்க, ஆனா உண்மை என்னன்னு தெரியும்ல, அப்பா மட்டும் எந்திரிச்சாரு, நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருன்னு சொல்ல அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம அப்பா எக்காரணத்தை கொண்டு எந்திரிக்க மாட்டாரு, அப்பாவை எதுக்காக நான் அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தேன்னு நினைச்சேன், அங்க இருக்கிறது என்னோட ஆளுங்க, இதுக்கப்புறம் அப்பாவால எந்த ஒரு தொல்லையும் இல்லைன்னு சொல்லிட்டு கம்பெனி எப்படி ஆட்டைய போலான்னு மகனும் மகளும் யோசிக்கிறாங்க. இப்ப அடைச்சு வச்சிருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. சரியான நேரமா பார்த்து அந்த வீட்டுல இருந்து தப்பிக்கிறாரு. ஏன்னா இந்த வீட்டை ரெடி பண்ணதே சேர்மன் தான், இங்க ஏகப்பட்ட சீக்ரெட் டோரும் அவர் வச்சிருப்பாரு, அது அவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அங்க உள்ள சீக்ரெட் டோர் மூலமா தப்பிச்சு வெளியில வரவும் முதல்ல அவர் ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில தான் நிறைய பேர் போராட்டம் பண்றதை பாக்குறாரு. அதுவும் ஜாய்சங் கம்பெனிக்கு எதிராக அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல சேர்மன் மேலதான் தப்பணும், அவர் பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டீடு கொடுத்தே ஆகணும்னு பல மக்கள் போராடிட்டு இருக்க அதை சேர்மனும் பாக்குறாரு. நிறைய மக்கள் அவர் கம்பெனியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனில நிறைய பண மோசடி நடந்திருக்கு, இது எல்லாத்தையுமே காரணம் கண்டிப்பா சேர்மனா தான் இருக்கணும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட்டோட கம்பெனியோட மதிப்பும் கம்மியாக ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஹீரோ பார்த்து ரொம்பவே கவலைப்படுறாரு. சேர்மனை பொறுத்த வரைக்கும் அவர் கம்பெனி அவருக்கு ரொம்பவே முக்கியம், அதை உருவாக்குறதுக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அப்பதான் ஹீரோ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ முதல் தடவை சேர்மனை பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பார், என்கிட்ட இருக்க ஆதாரத்தை மட்டும் வெளியே கொண்டு வந்தா உங்க கம்பெனிக்கு தான் கெட்ட பேருன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்ப சேர்மன் திமுரோட என் கம்பெனி தான் என் கௌரவம், அதோட பேரை யாருமே கெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப சேர்மன் பேர்லயே ஒரு பொய்யான பழிய போட அந்த கம்பெனிக்கு தான் இப்ப கெட்ட பேர் வந்திருக்கும், அதனால கம்பெனிக்கு தான் ஆபத்தணும், அதோட நிலைமை மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க ஹீரோட உடம்புல இருக்க சேர்மன் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. இப்ப கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. சேர்மனோட 2 பசங்களும் யாராவது ஒரு ஆள் அந்த சேர்மன் பதவியை தனக்கு எடுத்துக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக தான் இப்ப இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கவோ அங்க ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் ஆனதா சொன்ன ஹீரோ இங்க வந்திருக்கான், அவனை பாக்குறதுக்காக நிறைய மீடியா ஆளுங்க அங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட உடனே சேர்மனோட 2 பசங்களும் பயந்து போய் அங்க வராங்க. எங்க ஹீரோ தன்னோட பேர் எதுவும் சொல்லிருவானோ, அப்படி உண்மை எதுவும் தெரிஞ்சா தங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி பயந்து போய் வேகமா அங்க வரவும் அந்த இடத்துல கம்பெனி ஆளுங்க மீடியா ஆளுங்க முக்கியமா சேர்மனோட 3வது பொண்ணு கூட அங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோ தான் கண்ணுல கண்ணீரோட என்ன ஆக்சிடென்ட் பண்ணது சேர்மன் தான், எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஜாய்சங் கம்பெனிக்கும் சேர்மனோட 2 பசங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா பாச்சை தான் காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி சேர்மனை தான் காட்டுறாங்க. ஒரு விபத்துல அவரோட 2 காலையும் இழந்து நடக்க முடியாத நிலைமையில இருக்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஜாய்சங்கர் இந்த கம்பெனி ஆள்ற உரிமையும் அவங்க அப்பா அடுத்து சேர்மனுங்கிற பொறுப்பையும் யாங்கோட்ட தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா யாங்கோட கால் நடக்க முடியாத காரணத்தால அவன் கூட இருக்க அண்ணன் தங்கச்சி எல்லாருமே இவனுக்கு இந்த கம்பெனி நடத்தவோ சேர்மனுங்கிற பதவி ஏத்துக்கிற அளவு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு வீல் சேர்ல இருந்து கீழே தள்ளி விட்டு இருப்பாங்க. சில பேர் உதவி பண்ண வருவாங்க, ஆனா யாங் சாங் யாரோட உதவியும் ஏத்துக்காம தான் காலு உடஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பல
வழிகளை தாங்கி தானே மேலேறி வந்து அந்த மைக்குக்கு முன்னாடி இந்த சாய்சங் நிறுவனத்தை என் அப்பா என்ன நம்பி கொடுத்திருக்காரு, அவர் பேரை என்னைக்கும் காப்பாத்துவேன். சவுத் கொரியாவோட டாப் 10 கம்பெனிஸ்ல எப்பவுமே இந்த கம்பெனி இருக்கும், அதுக்காக நான் எப்பவுமே போராடுவேன் கம்பீரமா சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை தான் இப்ப நினைச்சு பார்க்கவும் இப்ப சேர்மனோட 2 பசங்களை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி இந்த பழியில இருந்து தப்பிச்சதால அந்த மீடியாளுங்களுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வந்து என் அப்பா பண்ண தப்புக்காக நாங்க மன்னிப்பு கேட்கறோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப ஹீரோக்குள்ள இருக்க சேர்மனோ டேய் அருமை பசங்களா, இந்த விளையாட்டு இப்ப முடியலடா, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பவும் அவரை ஃபாலோ பண்ணியே ஹீரோயினும் வராங்க. அதான் சேர்மனோட 3வது பொண்ணு. அவங்க ஹீரோவை ஃபாலோ பண்ணி போகும்போது சாங் அவங்கள பாத்துருவாரு. சாங்குக்கு இவங்களை நல்லாவே தெரியும். நீ அமெரிக்கால இருக்கிறதா சொன்னாங்க, இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா நான் சொல்றது கேளுங்க, நான் இங்க வந்த விஷயமோ சேர்மனோட பொண்ணுங்கிற விஷயமோ என் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தெரியக்கூடாது, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. சேர்மன் என்னதான் உள்ள இருந்தாலும் பாடி என்னமோ ஹீரோவோட தானே, அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கும்ல, அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்கதான் வராரு. அங்க ஹீரோட வீட்டை பார்க்கும் போதும் அங்க ஏகப்பட்ட மெடல்ஸ், அவன் பாட்டியோட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்து இந்த பையன் ரொம்பவே திறமசாலின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோட உடம்புல இருக்க சேர்மன் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தவர். இந்த வீடு அவருக்கு சுத்தமா சூட்டே ஆகல. எப்படா இந்த வீட்டுல இருக்கிறதுன்னு யோசிக்கும் போதும் அங்க கருப்பாம்பூச்சை பாக்குறாரு. பார்த்தவனே பயந்து வேகமா திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல என்னமோ பயத்துல தான் ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பல நாள் கழிச்சு தான் ஓடுறத ஃபீல் பண்ணவும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. துள்ளி குதிக்கிறாரு. அங்க இருக்கிற பசங்களோட விளையாட ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்ல, இந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் இருக்க சேர்மனை பார்க்க தான் போறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்க சேர்மனை போட்டு தள்ளுறதுக்காக அவங்க மகனும் மகளும் முடிவு எடுத்துட்டாங்க. சேர்மனோட மருமக தான் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டரா வேலை பார்க்கவும் அவர் மூலமா சேர்மனை போட்டு தள்ளுறதான் பிளான். அதுக்காக ஒரு ஊசி எடுத்துட்டு அந்த மருமகனும் உள்ள வர அங்க சேர்மனோட 2வது மனைவி இருப்பாங்க. அவங்க கண்ணில் அந்த ஊசி பற்றக்கூடாதுன்னு பக்கத்துல இருக்க டிராயர்ல ஒளிச்சு வச்சுட்டு அவங்க கிட்ட வந்து இது விஐபி ரூம், எப்பவுமே இங்க பலத்த பாதுகாப்பு அதோட கண்காணிப்பு இருக்கும், நீங்க சேர்மனை பத்தி கவலைப்படாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவங்களை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் அவரோட மனைவிக்கு சேர்மன் ரூம்லயே ஒரு டிராயர் இருக்கு, அதுலதான் ஒரு விச ஊசி வச்சிருக்கேன், அதை போட்டு சேர்மனை கொன்னுருன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு அவரும் வெளியில போறாரு. அந்த நேரத்துல தான் ஹீரோ அங்க வராரு. இங்க எதுக்காக வந்திருப்பாருன்னா சேர்மன்ட்ட எப்பவுமே ஒரு கைத்தடி இருக்குமே, அந்த கைத்தடிக்காக தான். ஏன்னா அந்த கைத்தடி தான் சேர்மனோட ரூம்லயே சீக்கிரட்டா ஒரு ட்ரெஷர் ரூம் இருக்குமே, அதை திறக்கிற சாவியே இந்த கைப்பிடி தான். அதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு. அந்த கைப்பிடியை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப போது யாரோ உள்ள வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோபாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க அங்க வந்தது அவரோட 2 பசங்களும் தான். தான் அப்பா உயிரோட இருந்தா தனக்கு தான் ஆபத்தணும், தனக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்காதான் அவரை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த டாக்டர் ஒளிச்சு வச்சிருந்த விச ஊச்சி எடுக்கிறதுக்காக போகும்போது அப்ப மயக்கத்துல அந்த சேர்மனுக்கு முழிப்பு வருது. அதாவது அவருக்குள்ள இருக்க ஹீரோவுக்கு முழிப்பு வருதுன்னு கூட சொல்லலாம். அவர் ஏதோ ஒண்ணு பேச ட்ரை பண்றாரு. அதை பார்த்த உடனே 2 பசங்களும் எங்க தான் அப்பா முழிச்சிட போறாரு, உயிரோட வந்துட போறாருங்கிற பயத்துல அந்த விச ஊசி எடுக்காம தலகாணியை வச்சு அவரை மூச்சடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா சேர்மனுக்கு அங்க என்ன நடக்குதோ அதுக்கான எஃபெக்ட் ஹீரோவுக்கு நடக்குது. அதனால தன்னை காப்பாத்தி ஆகணும்னு பக்கத்துல இருக்க ஃபயர் அலார்ம் பட்டன் அமுக்கவும் அப்ப தீ பிடிச்சிடுன்னு சொல்லி இதுக்கப்புறம் இங்க இருந்தா தனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி 2 பசங்களும் அங்க இருந்து பயந்து ஓடிடுவாங்க. ஹீரோவும் சேர்மனுக்கு பக்கத்துல வர மறுபடியும் கூடு விட்டு கூடு பய முடிவான்னு முயற்சி பண்றாரு. ஆனா அப்பவும் ஏதோ ஒரு சக்தி அவங்களை தடுக்க ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் தான் 3வது மக காங்க உள்ள வர சேர்மனோட கண்டிஷன் மோசமா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு உதவி பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வெளியில வராரு. அவருக்குள்ள இருக்க சேர்மனும் நடந்தெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. தான் பசங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு அந்த சேர்மன் மறைக்க தான் முயற்சி பண்ணிருப்பாரு. ஆனா தான் சுயநலத்துக்காக தான் பசங்க 2 பேருமே தன்னையே கொலை பண்ண முயற்சி பண்றாங்கிற விஷயம் தெரியவும் அது அந்த சேர்மனால ஏத்துக்க முடியல. அதை தான் பாத்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சேர்மனை அவர் குடும்பத்து ஆளுங்களையும் தான் காட்டுறாங்க. ஆனா அங்க அவரோட 3வது பொண்ணுக்கு அங்க இல்ல. சேர்மனோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் எப்ப வேணாலும் சாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதை நினைச்சு அந்த 2வது மனைவி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனா அதை கேட்டதுக்கு அப்புறம் சேர்மனோட மருமக மட்டும் தனியா வந்து யாருக்கோ கால் பண்றாங்க. இவர் பேர் என்னன்னு சரியா தெரியல. சேர்மன் எப்ப வேணாலும் சாகலாம், நீங்க நினைச்சது நடக்க போதுன்னு சொல்ல இந்த ஆளு யாரு என்னன்னு தெரியல. ஆனா சேர்மனுக்கு எதிராக ஏதோ பெரிய திட்டம் போடுறாங்கன்னு மட்டும் தெரியும். இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இன்னும் அழுதுட்டு தான் இருக்க. கண்ணீரை துடைக்கிறதுக்கு எதுவும் துணி இருக்குமான்னு சொல்லிட்டு பாக்கெட்ல கையை விட்டு கரிச்சு எடுக்க பாக்குறாரு. அப்போ ஒரு சீட்டு தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தா சேர்மன் ஹீரோவுக்கு கொடுத்த அந்த செக் தான். இந்த செக்ல எவ்வளவு பணம் வேணா எழுத, உன் தகுதி என்ன நான் தெரிஞ்சுக்க விரும்புறதா சொல்லியிருப்பார்ல. அந்த செக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோ கூடு விட்டு கூடு பயிறதுக்கு முன்னாடியே அந்த செக்ல என்ன எழுதியிருப்பாருன்னு. தனக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்காக மொத்த சாய்ஸாங் நிறுவனமே வேணும்னு கேட்டிருப்பாரு. அதை பார்த்து இப்ப இருக்க ஹீரோ, அதாவது ஹீரோக்குள்ள இருக்க சேர்மன், நான் கொடுத்த வாக்க மாற மாட்டேன், நீ கேட்டது உனக்கு கிடைக்கும்னு சொல்ல இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. சேர்மனோட அந்த ட்வின்ஸ் பசங்கள மீட் பண்ண வந்திருப்பாரு. ஹீரோவை பார்த்த உடனே இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு 2 பேருமே யோசிக்கிறாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்க ஹீரோ தனக்கு அடிப்பட்டதுக்காக என்னோட காம்பன்சேஷன் கேட்டு வந்ததா சொல்ல 2 பேருமே உனக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் வேணும்னு கேட்க ஹீரோ எனக்கு பணமெல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா சாய்ஸாங்ல ஒரு வேலை வேணும்னு அங்கேயே ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ண அந்த ட்வின்ஸ் 2 பேருமே ஹீரோட போட்டோ எடுத்து சேர்மனால பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அவரோட பசங்க வேலை கொடுத்ததா அதை சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு காங்கம் கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சேர்மன் இதுக்கப்புறம் எப்பவுமே கம்பெனிக்கு வரமாட்டாரு. அவர் சம்பந்தப்பட்ட புக் அவார்ட் நேம் டாக் எல்லாத்தையுமே அந்த கம்பெனில இருந்து எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ வருத்தப்பட அப்பதான் சாங் அங்க வராரு. ஹீரோ மேல சாங்குக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணது கண்டிப்பா சேர்மன்ல இருந்து சாங்குக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ முதல்ல தன்னை ஆக்சிடென்ட் பண்ணது சேர்மன் தான் சொன்னது. அடுத்து அதே வாய்ப்பை பயன்படுத்தி இங்க வேலையில ஜாயின் பண்ணது. இதெல்லாம் ஒரு பிளானோ பண்ணிருக்கான் டவுட்ல. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்கவும் சாய்ஸ் அங்க காப்பாத்துதான் சொல்ல நீயே இன்னைக்கு தான் வேலையில ஜாயின் பண்ணிருக்க, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஜாப், எப்படி நீ இந்த கம்பெனியை காப்பாத்த போறான்னு கேட்டா உங்க உதவியோட தான். சேர்மன் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவு அக்கறை எனக்கு இருக்கு. சரியான நேரம் வரும்போது உங்க உதவி எனக்கு தேவைப்படும். அப்ப நானே உங்களை தேடி வருவேன். அதோட என்னோட முதல் வேலைங்கிறது என்னோட முதல்
முதல் காதல் மாதிரி ஒரு டைலாக சொல்ல இந்த டைலாக சேர்மன் ஒரு தடவை சொல்லியிருப்பாரு. ஹீரோ பேசுறத பார்க்கும்போது சாங்குக்கு சேர்மனே பேசுற மாதிரி தோண அவரே அறியாம ஹீரோவை வியந்து பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் நான் வேலை பார்க்குற ட்ரேடிங் மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. இப்ப ஹீரோ வேலை பார்க்க போற அந்த டிபார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த கம்பெனில இருக்கிற ஒரு ஒஸ்டான டிபார்ட்மெண்டா இருக்கும். அங்க ஒரு புதுசா வேலைக்கு ஆள் வரான்னு தெரியும். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் இந்த கம்பெனில ஒருத்தனும் மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்க தான் ஜாயின் பண்ண ஒருத்தன் வேலையை கேட்டு வந்திருக்கான். அவன் யார் என்ன நாங்க விசாரிச்சோம். அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவனுக்கு ஆபீஸ் வேலையை பத்தி என்னதான் தெரியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜரும் அந்த பையன் பேரு ஜூன். சேர்மன் ஆக்சிடென்ட் கேஸ்ல அவன் தான் பாதிக்கப்பட்ட விட்டான். சேர்மனோட ட்வின்ஸ் பசங்க 2 பேருமே அந்த பையன் ஜூன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவனுக்கான மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதோட அவனுக்கு இங்க இருக்க வேலையில உங்களை யாராவது ஒரு ஆள் சொல்லி தரணும். அதை யார் தான் சொல்லி தர போறீங்கன்னு கேட்டா அங்க இருக்கிற யாருக்குமே அதுல விருப்பம் இல்ல. அப்பதான் காங் கையை தூக்கி கவலைப்படாதீங்க சார், அந்த புது பையனுக்கு நானே வேலையெல்லாம் சொல்லி தரதா சொல்ல அங்க ஹீரோவும் வராரு. பாடி ஹீரோட தான் இருந்தாலும் உள்ள இருக்கிறது சேர்மன் தானே. தான் இப்ப இங்க ஒரு புதுசா வேலைக்கு சேர்ந்த ஆளுங்கிறதையே மறந்து பழைய சேர்மன் மாதிரியே வர. அப்ப மேனேஜர் வெல்கம் பண்ண வர அவரை கூட மதிக்காம இங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலையெல்லாம் நடக்குது, உங்க ப்ராஜெக்ட்லாம் என்ன, அதை பத்தின தகவல் வேணும்னு மிரட்டி கேட்க மத்த ஸ்டாஃப் எல்லாம் இவன் இப்பதான் வேலைக்கு வந்தான், நம்ம கிட்டே இப்படி அதிகாரமா கேள்வி எல்லாம் கேட்கறானு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹீரோவை தான் அதிர்ச்சியா பார்க்க. அப்ப ஹீரோ தான் சிரிச்சு சமாளிக்கிறாங்க. ஹீரோவா அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. ஹீரோ கிட்ட நீ இப்பதான் இந்த கம்பெனில சேர்ந்த சாதாரண ஒரு எம்ப்ளாய், ஜாயின் பண்ண உடனே சேர்மன் மாதிரி அவங்க அதிகாரம் பண்ணிட்டு இருக்க, இங்க வேலை பாக்குறதா ஒழுங்கா இருக்கணும்னு சொல்ல இப்ப ஹீரோ அவர் வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில தகவலை தான் பார்த்துட்டு இருக்கவோ அங்க காங் வராங்க. உனக்கு எக்ஸல் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டா எனக்கு எக்ஸல் யூஸ் பண்ண தெரியாது, அதுல இருக்க தகவலை மட்டும் தான் பார்க்க தெரியும்னு சொல்ல உடனே காங் ஒரு சாதாரண எக்ஸல் கூட உனக்கு யூஸ் பண்ண தெரியல, இங்க நீ வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனிக்கான ஐடி கிரியேட் பண்ணணும், அடுத்த அடிக்கடி பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணணும், உன்ன மாதிரி எந்த ஒரு தகுதியுமே இல்லாதால எப்படி இங்கெல்லாம் சாய்ஸ் உங்களை வேலைக்கு எடுத்தாங்கன்னு கேட்கவும் அதை கேட்ட ஹீரோ டென்ஷன் ஆகிடுவாரு. சேர்மன் போனா என்ன வேணாலும் பேசுவியான்னு கேட்க உடனே காங் ஹீரோட வாயை பத்தி வெளியில கூட்டிட்டு வராங்க. ஆள் இல்லாத ஒரு இடத்த கூட்டிட்டு வந்த நான் சேர்மன் போறணும் உனக்கு எப்படி தெரியும், இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையாவது சொன்னா வாயிலே குத்துவேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் சின்ன வயசுல நல்ல பொண்ணா எப்படி இருந்த இப்ப ஏன் இப்படி மோசமா நடத்துக்கிறேன்னு கேட்டா காங் மறுபடியும் கோவப்படுறாங்க. நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, என்னை பத்தி எப்படி உனக்கு தெரியும், முக்கியமான விஷயம் என்னோட பேரு இங்க கேசி, அந்த பேர்ல மட்டும் தான் நீ என்ன கூப்பிடன்னு சொல்ல அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹாஸ்பிட்டல்ல சேர்மனை மீட் பண்ண போகும்போது அங்க ஹீரோவை பார்த்து ஞாபகம் வருது. உடனே காங் எதுவுமே பேசாம அமைதியாடுவாங்க. ஹீரோ மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ மேனேஜரை மீட் பண்ணி இங்க கேசின்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறாள, அவ எப்படி நல்ல பொண்ணான்னு விசாரிக்க அந்த மேனேஜரும் இங்க வேலை பார்க்காதலே அவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்க்க முடியாது, அந்த பொண்ணு நான் தான் இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ண, அவளுக்கு மொத்தம் 6 மொழிகள் தெரியும், எங்க யாருக்கு என்ன உதவினாலும் அவ தான் செய்வா, எங்களுக்கு ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கா அவ தான் முதலாளா போய் எடுத்துட்டு வந்துருவா, எங்களுக்கு எதுவும் பார்சல் ஆர்டர் வந்திருக்குமா அதையும் அவ தான் வாங்கிட்டு வந்து தருவா, முக்கியமா டெய்லியும் கரெக்டான நேரத்துல காஃபியை வாங்கிட்டு வந்து தந்துருவா, இங்க இருக்கிற எல்லா எடுபடி வழியும் அவ தான் பாப்பா, எங்களுக்கு மட்டும் இல்ல இந்த கம்பெனில இருக்க எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளுங்க பார்ட்டி வச்சாலும் அங்க போயிட்டு அவங்க கூட நட்பா பழகுவா, ஏன் கிளீனிங் ஸ்டாஃப் கூட விட்டதுல அவங்க கூட நட்பா பழகுவா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு அவ, அவள மாதிரி இருக்க நீயும் கத்துக்கோன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோக்குள்ள இருக்க சேர்மனுக்கு கோவம் வருது. அந்த மேனேஜர் கிட்ட இப்படிதான் ஒரு பொண்ணு அடிமை மாதிரி வேலை வாங்குவீங்களான்னு தன்னோட கோவத்தை டைரக்டா காட்ட முடியாம அந்த பொண்ணு அப்பாவுக்கு மட்டும் நீங்க இப்படி வேலை வாங்குறது தெரிஞ்சா அவர் கோவப்படுவார்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப நைட் டைம் ஆகும். எல்லாரும் வேலை முடிஞ்சு கிளம்புறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் அங்கேயே இருக்க. நீ ஏன் வீட்டுக்கு கிளம்பலான்னு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேட்டாலும் இங்க இருக்க ஸ்டாஃப் கேசி எனக்கு எக்ஸல் தெரியலன்னு கோவப்பட்டாங்க, அதை கத்துக்கிறதுக்காக நான் இங்கே இருக்க போறதா சொல்ல அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் போனதுக்கு அப்புறம் சேர்மன் அவருக்கான கம்பெனில பர்சனல் ஐடி ஒன்று இருக்கும், அதை வெப்சைட்ல லாகின் பண்ணி கம்பெனி சம்பந்தப்பட்ட சில முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் காப்பி பண்ண அங்க இருந்து ஹீரோ தன்னோட கேபின் அதான் சேர்மனோட கேபினுக்கு தான் வராரு. அங்க இருக்க சீக்ரெட் டோர் ஓபன் பண்ணி அதுல அவருக்கு தேவையான பணம் கோல்டு முக்கியமா விவிஐபி ஹோட்டல்ல ஒரு சூட் ரூம் கான பாஸ் இருக்கும், அதையும் எடுத்துக்க இப்ப காங்க தான் காட்டுறாங்க. இனி கம்பெனில வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க டீம்ல இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் ஒரு பார்ட்டி பண்றதுக்காக வெளியில வந்திருப்பாங்க. அவங்களோட காங்க வந்திருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்க எல்லாருமே சேர்மனோட பையன் சியாங்க்கு விசுவாசமான ஆளுங்க. ஏதோ சில கம்பெனியை பத்தியும் அதுல நடக்கிற டீலை பத்தியும் பேசிட்டு இருக்க காங்குக்கு அந்த டீலை பத்தி எதுவும் புரியல. ஆனா அவங்க பேசின கம்பெனி பேர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. சேர்மனோட விஐபி பாஸ் கிடைச்சிருச்சு. அதை வச்சுட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல முக்கியமா ஒரு பென்ட் ஹவுஸோட சூட் ரூம்ல அவருக்கான ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா 2 பேரோட பாடி சுவிட்ச் ஆனதுல இருந்து ஹீரோட உடம்புல இருக்க சேர்மன் ஹீரோட வீட்டுல தான் இருந்திருப்பாரு. சேர்மன் ரொம்ப வசதியா இருந்ததால அந்த வீடு அவர் கம்ஃபர்டபுளா இல்ல, அதனாலதான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாரு. இப்ப கோட் சூட்னு கலக்கலாம் ரெடியாகி ஒரு பை நிறைய பணத்தை எடுத்துட்டு முதல் வேலையா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. இங்க தான் சேர்மன் அட்மிட் பண்ணிருப்பாங்க. இங்க தனக்கு உதவி பண்ண யாராவது கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபையும் பாக்குறாரு. இவங்களுக்கு யாருக்காவது பணம் கஷ்டம் இருக்கா இல்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கான்னு பாத்துட்டு இருக்க. எல்லா ஸ்டாஃபோட முகத்திலயும் ஒவ்வொரு மேக்கப், அதோட முக்கியமா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ நினைச்ச மாதிரி ஒரு ஸ்டாஃப் வராங்க. பார்க்கவே ரொம்பவே கவலையா மேக்கப் இல்லாம இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அத பண கஷ்டமா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை தனியா மீட் பண்ணி ஒரு 5 ஃபுல்லா பணத்தை கொடுத்து நாங்க இருந்து கிளம்புவோம். அவங்க பின்னாடியே வராங்க. எதுக்காக இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னு கேட்டா உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும், அதுக்காக இந்த பணத்தை கொடுத்தேன், ஒருவேளை செய்ய முடியலன்னு சொல்லுங்க, பணத்தை வாங்கிக்கிறதா சொல்லவும் நான் எந்த உதவினாலும் செய்யறதா ஒத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் இந்த ஹாஸ்பிட்டல் தானே சேர்மன் அட்மிட் ஆயிருக்காரு, அவரோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டா சேர்மனோட பாடி கண்டிஷன் நல்லாவே இருக்கு, அவரோட பிரெயின் நல்லபடியாவே ஆக்டிவேட்டா இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ ஒன்று சிவியரா நடந்திருக்குன்னு சொல்ல ஹீரோவும் யோசிச்சு பாக்குறாரு. சேர்மனோட 2 பசங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்களே அதை பத்தி தான். அதனாலதான் இப்ப சேர்மனுக்கு பிரச்சனைன்னு யோசிக்கவோ அந்த லேடி கிட்ட இதுக்கப்புறம் சேர்மனை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு, உன் கண்ணு எப்பவுமே அவர் மேல இருக்கணும், முக்கியமான விஷயம் இந்த லெட்டரை நான் சொல்ற ஆளுகிட்ட கொடுன்னு சொல்லிட்டு சாங்கோட
காங்கோட போட்டோவை காட்டி இவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரு கண்ணிலையும் இந்த லெட்டர் பற்றக்கூடாது, முக்கியமா அந்த டாக்டர் மின்னோட கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா மின் தான் சேர்மனோட மருமகன். இப்ப சேர்மனை பாக்குறதுக்காக சாங் வரவும் அவர்கிட்ட ஹீரோ சொன்ன மாதிரி இந்த லெட்டரை கொடுத்து சேர்மன் கோமால போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சாரு. இந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அது வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்ல அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா சாங் அதை படிச்சு அதிர்ச்சி ஆகிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க காங் வராங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதை நீ நானும் சேர்ந்து கொடுக்கலாம்னு சொல்ல ஹீரோவும் கோவப்படுறாரு. நீ என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, நான் பார்க்க எதுவும் அழகா இருக்கேன்னு என்ன லவ் பண்றியான்னு கேட்டா அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உடனே அவங்க ரெண்டு பேத்தையும் தான் திரும்பி பாக்குறாங்க. அதோட ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்டு காங்குக்கு கோவம் வருது. ஆனா காட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஹீரோ மேல காங்குக்கு சந்தேகம் இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கதான் இவன் பக்கத்துல நெருங்கணும்னு ட்ரை பண்றாங்க. இப்ப ஹீரோ கிட்ட முக்கியமான பிரசன்டேஷனுக்கு 2 பேர் கொடுக்கணும், இங்க இருக்கிற யாருமே உன் கூட சேர்ந்து வேலை பார்க்க விருப்பம் இல்ல, அதுதான் உனக்கு உதவி பண்ண வந்ததா சொல்ல. இப்ப கம்பெனில பிரசன்டேஷன் மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரசன்டேஷன் மீட்டிங் எதுக்காகனா கம்பெனியை அடுத்த கட்ட கொண்டு போறதுக்காக. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் தான் அவங்க ஆளுக்கு ஒரு ஐடியாவை சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஐடியா சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ காங்க 2 பேருமே அங்க வராங்க. காங்க அவங்க பிரசன்டேஷன் சொல்றதுக்காக போறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ மைக்க கையில வாங்கி யூஜி நெட்வொர்க், ஐபி குளோபல், ஹவாயின் டைனமிக்னு 3 கம்பெனியோட இருக்க டீல் எல்லாத்தையும் கட் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த கம்பெனிங்க எல்லாத்து மூலமா பல கோடி ரூபாய் மோசடி நடக்குதுன்னு சொல்ல சேர்மனோட பையன் சியாங் அதிர்ச்சி ஆகிறான். ஏன்னா இந்த மோசடி எல்லாத்தையுமே பண்ணதே அவன் தான். அதோட ஹீரோயின் அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. என் ப்ராஜெக்ட பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு. ஏன்னா காங்கோட ஐடியாவும் இதுதான். அந்த 3 கம்பெனி நடக்கிற மோசடியை பத்தி இவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் சொல்ல வரதுக்குள்ள ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அவங்க அண்ணன் சியாங்கும் கோவப்பட்டாங்கிறத போயிருப்பான். அப்ப காங்குக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. இவனை இது வரைக்கும் அண்ணனோட ஆளுங்க தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இவன் இப்ப பண்ண வேலையை பார்த்தா இவனுக்கு அண்ணனுக்கு ஏதோ சம்மந்தம் இல்ல போல இருக்கு. அப்ப இவன் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வருது. இன்னொரு பக்கம் அந்த சேர்மனோட பையன் சியாங்க தான் காட்டுறாங்க. அவன் கேபினுக்கு வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் தான் கோவப்பட்டு இருக்கான். இவன் பண்ண மோசடியை பத்தி அவனுக்கு கீழே இருக்க சில எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் தான் தெரியும். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த புது எம்ப்ளாய் கண்டுபிடிச்சிருக்கான். இது எப்படி வெளியில தெரிஞ்சு நீங்க யாரும் சொன்னீங்களான்னு கேட்டா அவங்களும் நாங்க யாரும் எதுவும் சொல்லலன்னு சொல்றாங்க. இப்ப காங் டைரக்டா ஹீரோ கிட்ட வந்து நீ எல்லாருக்கும் முன்னாடி என்ன பிரசன்டேஷன் கொடுத்தன்னு தெரியுதா உனக்கு, அந்த 3 கம்பெனியோட டீலை கட் பண்ண சொல்லிட்டேன், இதால பிரச்சனை வராதான்னு கேட்டா நான் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லா டீடைலையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த 3 கம்பெனி இல்லனா கூட நம்ம கம்பெனி சாய்ஸிங் நல்லபடியா நடக்கும். அதோட இது மூலமா அந்த கம்பெனியோட ஊழல் வெளியில தெரிய வந்துச்சுன்னு சொல்லவும் அதுக்கு காங்கோ அந்த கம்பெனில மோசடி நடக்கிற விஷயம் நீ எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டா சாங் சேர்மன் கிட்ட வந்து அவர் பசங்க பண்ண மோசடியை பத்தி ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதுல சேர்மன் இந்த 3 கம்பெனியோட பேரையும் பார்த்திருப்பாரு. அதனாலதான் இப்ப ஹீரோவா இருந்த அந்த 3 கம்பெனியோட டீலையும் கட் பண்றதா முடிவெடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பாக்குற காங்குக்கு உன்னை பார்த்து எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. என் அண்ணன் சியாங்காக நீ வேலை பார்க்கறதா நினைச்சேன். ஆனா நீ இப்ப அவருக்கு எதிராக பேசியிருக்க. நீ சியாங் பக்கம் இல்லனா யாருக்காக வேலை பார்க்கறன்னு கேட்டா நான் அவருக்காக தான் வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப காங் யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க சாங் தான் போயிட்டு இருக்காரு. இந்த சாங்குக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு யோசிக்க இப்போ ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் தான் காட்டுறாங்க. இதை ரெடி பண்ணது சாங் தான். அதுக்காக எல்லா மெம்பர்ஸும் சிஇஓ வந்திருக்க. அங்க சாங்கோ சேர்மன் கோமால போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு முழிப்பு வந்திருக்கு. அப்படி முழிப்பு இருக்கிற டைம்ல எனக்காக ஒரு லெட்டர் கொடுத்திருக்காருன்னு சொல்ல அங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அது என்ன லெட்டர்னு கேக்குறாங்க. அதை சாங் எடுத்து படிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த போர்ட் மீட்டிங் தான் வந்துட்டு இருக்காரு. சாங் அந்த லெட்டரை படிக்கிறாரு. டேய் சாங், இந்த லெட்டர் உனக்காக தான். நான் திரும்பி வர வரைக்கும் ஒரு தகுதியான ஆளுக்கு தான் என் சேரை கொடுக்கணும். ரத்த சம்பந்தம் இருக்குங்கிற ஒரே காரணத்தாலையும் என் பசங்கிற காரணத்துக்காகவும் என் சேர்மன் அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. இந்த கம்பெனி சாய்ஸ் அங்க நல்லபடியா நடத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அளவு திறமசாலியா இருக்க ஒருத்தனுக்கு தான் இந்த அதிகாரத்தை கொடுக்கணும். அது வரைக்கும் சாங் நீ தான் ஆக்டிங் சேர்மனா இருக்கணும்னு சொல்ல அதை படிச்ச உடனே 2 பசங்களும் அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த லெட்டர் நாங்க எப்படி நம்புறது, இதை சேர்மன் தான் எழுதினாருன்னு அங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல அதுக்கு சாங் இதை நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த லெட்டரோட காப்பியையும் ஏற்கனவே சேர்மனோட கையெழுத்தையும் கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் 3 நாட்டுல இருக்க ஃபாரன்சிக் அனுப்பியிருக்கேன். அவங்க எல்லா பரிசோதனையும் பண்ணி இதுல இருக்கிற சேர்மனோட கையெழுத்து தான் தெரிய வந்திருக்குன்னு சொல்ல ஆனா சேர்மனோட 2 பசங்களும் அதை ஏத்துக்க முடியல. சேர்மன் இப்ப கோமால இருக்காரு. அவருக்கு இந்த கம்பெனில எந்த ஒரு அதிகாரமே இல்லைன்னு சொல்ல அதுக்கும் சாங் உங்க அப்பா வேணா இப்ப சேர்மனா இல்லாம இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் உங்க 2 பேர்ல யாருமே சேர்மன் ஆகல. அதனால இப்ப வரைக்கும் உங்க அப்பாவுக்கான அதிகாரம் இந்த கம்பெனில அப்படியே தான் இருக்கு. அவர் சொல்ற விஷயத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க 2 பேர்ல யாருக்கு திறமை இருக்கோ இல்லனா இங்க இருக்க எந்த ஒரு எம்ப்ளாய்க்கு திறமை இருக்கோ அவனால கண்டிப்பா சேர்மன் ஆக முடியும்னு சொல்ல அப்பதான் ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுத்து ஒரு திறமைசாலியான எம்ப்ளாயால சாய்ஸ் உங்களோட சேர்மன் ஆக முடியும்னா அப்ப எனக்கும் சேர்மன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அதோட அந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் முக்கியமான பொறுப்புல இருக்க எல்லாருமே யார் இந்த பையன் புதுசா இருக்கான், நம்ம மீட்டிங்ல வந்து இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கானே, ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு போயிட்டு இருக்கவோ அத காங்கவும் பாக்குறாங்க. இந்த ஜூன் இந்த தடவை என்ன பிரச்சனை பண்ணான்னு தெரியல, எல்லாரும் அவனை பத்தியே பேசிட்டு போறாங்கன்னு பாத்துட்டு இருக்க. அப்பதான் அங்க ஜே வரவோ காங்கன் பேரை சொல்லி கூப்பிட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல சேர்மனோட 2 பொண்ணுங்களும் அக்காவும் தங்கச்சும் பல வருஷம் கழிச்சு மீட் பண்ணிக்க இப்ப அந்த மீட்டிங் நடந்த ரூமை தான் காட்டுறாங்க. அங்க சேர்மனோட பையன் கோவமா மீட்டிங்ல வந்து என்னடா பேசிட்டு இருக்கன்னு ஹீரோவை பிடிச்சு மிரட்டிட்டு இருக்க. அது ஹீரோவும் இங்க என்ன நடந்துச்சு எனக்கு சரியா எதுவுமே ஞாபகத்துல இல்லன்னு சொல்ல நீ உண்மையே தான் சொல்றேன்னு கேட்டா ஆமா சார், நான் என் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த வழியா வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன பேசினேன் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. கார்ல அடிபட்டதுக்கு அப்புறம் எனக்கு அடிக்கடி இந்த மெமரி ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்ல சரி கம்பெனிக்கான பிரசன்டேஷன் ஐடியா கொடுக்குற இடத்துல அந்த இடத்துல 3 கம்பெனியை பத்தி சொன்னீங்க, அங்க நடந்த மோசடியை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா சார் நான் ட்ரேடிங் மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். அங்க இருக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 3 கம்பெனி பேர்லயும் நடக்கிற மோசடியையும் கண்டுபிடிச்சு அந்த கம்பெனிட்ட இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் பொருள்லாம் வாங்கினதா கணக்கு இருக்கு. ஆனா மெட்டீரியல் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது நிறைய மெட்டீரியல்ஸ் மிஸ் ஆயிருக்கு. அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அவங்க மோசடி பண்ணதா. அந்த கம்பெனிங்க
கூட மட்டும் நீங்க டீலை கட் பண்ணா போதும், அதால உங்களுக்கு தான் லாபம் சொல்ல. அந்த சியாங்க்கு ஹீரோ மேல டவுட் இருக்கவும், நீ உண்மையை தான் சொல்றியா, இது மட்டும் தான் உனக்கு தெரியுமான்னு கேட்க, வேற எது சார் எனக்கு தெரியும், அங்க மோசடி நடந்திருக்கு, நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன், அதோட எனக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியம், அதனால தானே என்னை இடிச்ச ஆக்சிடென்ட் கேஸ்ல உங்க மேல பழி வராம நான் காப்பாத்தினேன், அப்பதான் எனக்கு வேலை நடந்துறமா இருக்கும், ஒரு வேலை நீங்க மட்டும் என்ன வேலையை விட்டு அனுப்ப ட்ரை பண்ணீங்கன்னா அதால உங்களுக்கு தான் கெட்ட பேர்னு சொல்லவும், அந்த சியாங் முதல் வழியா அவனோட கேபினுக்கு தான் வரான். அங்கதான் அவனோட ஆளுங்க இருக்கவும், நாங்க எல்லா டீடைலுமே கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டோம், எங்க யார் மூலமாவும் எந்த ஒரு தகவலும் வெளியில போல, அப்ப எப்படி அந்த புது பையன் நம்மள பத்தின தகவல் எல்லாம் கண்டுபிடிச்சான்னு தெரியலன்னு சொல்ல, அதுக்கு அந்த சியாங்கும் இதோட அந்த 3 கம்பெனியும் க்ளோஸ் பண்ணுங்க, அவங்களோட இருக்கிற டீலையும் கட் பண்ணுங்க, அந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு எதுவும் பணமும் போக கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப சேர்மன் பொசிஷனுக்காக இந்த ட்வின்ஸ்குள்ளே போட்டி நடந்துட்டு இருக்கு, தான் சின்னதா தப்பு பண்ணா கூட போதும், அதுக்காக தான் தான் சகோதரி காத்துட்டு இருக்காலும், அவளால தனக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க அந்த டைம்ல தான் ஒரு ஸ்டாஃப் அங்க வராங்க. உங்க சிஸ்டர் உங்களை மீட் பண்றதுக்காக உடனே வர சொன்னாங்க, இது ரொம்பவே பர்சனல் விஷயம், உங்க குடும்பத்தை பத்தினதுன்னு சொல்ல, சியாங் ஜேவை தான் மீட் பண்ண வரும்போது அவனுக்கும் காங்க பத்தி தெரிய வருது. காங் தான் சகோதரி தானே, அது தெரிஞ்ச உடனே நீ எதுக்காக இந்த கம்பெனில வேலை பார்க்கற, முதல்ல இந்த கம்பெனி விட்டு வெளியில போன்னு சொல்லவும், காங்க அண்ணான்னு சொல்லி கூப்பிடுறாங்க, என்ன அண்ணான்னு கூட நீ கூப்பிடக்கூடாது, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்ல. ஆனா ஜே இப்பெல்லாம் அவசரப்படல, நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டா, எனக்கு அமெரிக்கால இருக்க பிடிக்கல, நான் நம்ம நாட்டுல நான் அம்மா கூட இருக்க விரும்புறேன், அதுக்காக தான் இங்க வந்தேன், உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் தர மாட்டேன், நான் அமைதியா என் வேலையை பார்த்துட்டு என் வாழ்க்கையை வாழ்றேன்னு சொல்ல. அதுக்கு சேர்மனோட மூத்த பொண்ணு, உன் ஆசை இதுன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு, உனக்கு இந்த கம்பெனி மேலேயே சொத்து மேலே எந்த ஒரு ஆசையில நிரூபிக்கணும், என் அப்பா உன் பேர்ல எழுதி வச்சாரு ஒரு லேண்டு ஒரு பில்டிங், அந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே நீ எங்க பேர்ல எழுதி கொடுக்கணும்னு சொல்ல. ஹீரோனும் வேற வழி இல்லாம எழுதி கொடுக்கறதா ஒத்துக்க, நீ இதுக்கப்புறம் இங்க வேலை பார்க்கலாம், கொரியாலே இருக்கலாம், ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ சேர்மன் பொண்ணுங்கிற விஷயம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்ல. அதுக்கும் காங் ஒத்துக்கிறாங்க. அதனால அந்த ட்வின்ஸ் 2 பேருமே முதல் வெளியே அந்த சொத்தை எழுதி அப்பவே வாங்கிடுவாங்க. சேர்மன் பையனோட சகோதரி கிட்ட இவ கிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டா சரி, அவங்க அம்மாவை என்ன பண்ண போறேன்னு கேட்டா, அப்பதான் அவங்க அம்மாவோட கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சேர்மனோட முதல் மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த 2 பேரையும் நல்லா பாத்துக்கிட்டது அவரோட 2வது மனைவி தான். அந்த 2வது மனைவி முதல்ல ஒரு வேலைக்காரியா தான் இருந்திருப்பாங்க. இந்த ட்வின்ஸோட அம்மா 2 பேருமே இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா பாத்துக்கிட்ட காரணத்தாலேயே சேர்மன் அவங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அது இந்த ஜேக்கு சுத்தமா பிடிக்கல. வேலைக்காரியா இருந்த ஒரு ஆளை தனக்கு இன்னொரு அம்மாவை ஆக்கினதால அப்பையில இந்த சேர்மன் மேலேயும் அவரோட 2வது மனைவி மேலேயும் கோவம் இருந்திருக்கு. எக்காரணத்தை கொண்டு சேர்மன் சொத்துல எதுவுமே அவங்களுக்கு போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப சேர்மனும் இல்ல, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொண்ணு கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் காங்கோட அம்மாவை பழி வாங்குறத பத்தி தான் யோசிக்க இப்ப காங்க அவங்க அம்மா கூட தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியில தான் ஹீரோவும் வராரு. காங்க அவங்க அம்மா கூட தான் பேசுறாங்கன்னு தெரியும். அது என்ன பேசுறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல வரவும், அப்ப காங்கோ, அம்மா இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ண வீட்டுக்கு வரேன்னு சொல்ல, நீ வீட்டுக்கு வரியா, இது மட்டும் அண்ணனுக்கு அக்காவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுன்னு கேக்குறாங்க. அவங்க 2 பேர்கிட்ட அந்த அனுமதி கிடைச்சதா சொல்ல அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா பின்னாடி ஓட்டு கேட்டு இருக்க ஹீரோ அதிர்ச்சியாக லைன்ல அம்மாவும், உன் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் இந்த அளவாத நல்ல மனசு இருந்துச்சு, நீ கண்டிப்பா வீட்டுக்கு வா, இப்ப நீ கம்பெனில தானே வேலை பார்க்கற, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையே நடந்துக்கும், அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல. காங்க அவங்க அம்மா கிட்ட சில விஷயத்த மறைக்கிறாங்க. இவங்க பேர்ல இருக்க சொத்தெல்லாம் புடுங்கினதுக்கு அப்புறம் தான் அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்காங்கன்னு. இப்ப கால கட் பண்ண பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ தான் இருக்கவும் க்ளோஸா பார்த்தா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோவும், உன் அண்ணன் அக்கா 2 பேருமே நல்லவங்க கிடையாது, அவங்க உன வீட்டுக்கு போக பர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா இது இலவசமா பண்ணிருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட இருந்து எந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்கினாங்கன்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு காங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோவும் காங்க தான் பார்த்துட்டு இருக்காரு. காங்க ஹீரோவும் முதல் தடவை பார்க்கும்போது தான் அப்பாவை பழி வாங்கணும்னு சொல்லியிருப்பா. அடுத்த தடவை தன்னோட அடையாளம் இந்த கம்பெனில இருக்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் திங்க் பண்ணி பார்த்துட்டு என் அருமை மக எதுக்காக இங்க ஜாயின் பண்ணான்னு யோசிக்க இப்ப காங்க தான் காட்டுறாங்க. காஃபி குடிக்கிறதுக்காக வரும்போது அவங்க பக்கத்துல இருக்க ரூம்ல கம்பெனியோட முக்கியமான சில மெம்பர்ஸ், சேர்மனோட 2 பசங்க, அதான் ட்வின்ஸ், அவங்க அடுத்தடுத்து சேர்மன் ஆகிறதுக்காக என்னென்ன பிளான் பண்றாங்க, எந்தெந்த கம்பெனியோட புதுசா டீல் பண்ண போறாங்கன்னு அந்த தகவலை பத்தி தான் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் காங்கும் காஃபி குடிக்கிற மாதிரியே கேட்டு நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி காங் பண்ற சில வேலைகளை அவங்க அப்பா சேர்மன், அதாவது ஹீரோவும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. காங் இது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நிறைய ஸ்டாஃப்ஸோட ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்களா, அதான் சுத்தம் பண்ற ஸ்டாஃபை கூட விட மாட்டாங்க. அவங்களுக்கும் தேவையான சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களோட ஜாலியா பேசுற மாதிரி அந்த ட்வின்ஸ், அதான் காங்கோட அண்ணன் அக்கா, இவங்க 2 பேத்த பத்தி இவங்களுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பு இருக்குமானோ அவங்களோட நடவடிக்கையை பத்தியும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. இவங்களை தவிர இன்னும் சில ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்டே மரியாதையும் அன்பாவும் நடந்துகிட்டு அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி தனக்கு தேவையான எல்லா தகவலையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்பதான் காங்குக்கு ஒரு சந்தேகம், தன்னை யாரை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதனால ஹீரோவும் ஒளிஞ்சுக்க. அப்பதான் அவர் பர்ஸ் எடுத்து பாக்குறாரு. அவர் பர்ஸ்ல பணம் இல்ல, இருந்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு மறுபடியும் அந்த சீக்ரெட் ரூமுக்கு வந்து தனக்கு தேவையான கோல்டு பணம்லாம் எடுத்துட்டு இருக்க. அப்பதான் சீக்ரெட் ரூமுக்குள்ள இருந்து கீழே ஏதோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. சந்தேகம் வந்து வெளியில வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்ப திடீர்னு காங்க ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு ஹீரோ வந்து பிடிக்கிறாங்க. நீ யாரு, இங்க என்ன பண்ற, சேர்மன் ரூமோட பாஸ்கோடு உனக்கு எப்படி தெரியும், என்ன ஆரம்பத்துல இருந்து நீ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்க, அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிட்டேன், என்ன எதுக்காக ஃபாலோ பண்ண, என் அண்ணன் அக்கா இவங்க 2 பேர்ல யாருக்கிட்ட நீ வேலை பாக்குற, என்கிட்ட உண்மையை சொல்றியா இல்லனா போலீஸுக்கு கால் பண்ணிட்டுமான்னு கேட்கறேன். நான் எல்லா உண்மையும் சொல்றதா சொல்லவும் முதல் வெளியே அந்த பணத்தை எடுத்து 2 பேர் ரூஃப் டாப்க்கு தான் வராங்க. அப்ப காங்கோ, என்கிட்ட உண்மையை சொல்றியா போலீஸுக்கு கால் பண்ணிட்டுமான்னு கேட்க, நான் எல்லா உண்மையும் சொல்றேன், உன் அப்பா தான் எனக்கு அந்த இடத்தோட எல்லா தகவலையும் கொடுத்தாரு, எனக்கு தேவைப்படும் போது பணத்தை எடுத்துக்க சொன்னாரு, அப்படி இல்லனா அவர் கேபினோட பாஸ்கோட், பணம் வச்சிருக்க சீக்ரெட் இடம், இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, அவர் எதுக்காக உனக்கு அந்த இடத்த சொல்லணும்னு கேட்டா, ஏன்னா என் வாழ்க்கையை அழிச்சதே உன்னோட அண்ணனும் அக்காவும் தான், எனக்கு நடந்த விபத்துக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தம் இல்ல, அதை பண்ணதும் அண்ணனும் அக்காவும் தான் சொல்ல. காங்க உடனே, அப்ப எதுக்காக என் அப்பா மேல பழி போட்டா, இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பு, எல்லா உண்மையும் சொல்லுன்னு சொல்ல. நான் அப்படி சொன்னாலும்
சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல. என்ன ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு சேர்மனுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் அவர் மேலேயே பழியப்பட சொன்னாரு. இந்த சாய்சங் நிறுவனத்தை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொன்னாரு. அதுக்காக தான் நான் முயற்சி பண்றதா சொல்ல ஹீரோ என்ன சொன்னாலும் காங் கேட்கற மாதிரி இல்ல. அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அதை நம்ம நிரூபிப்போம், இல்ல அதுக்கான ஆதாரத்தை தேடுவோம், முதல்ல போலீஸுக்கு போலான்னு சொல்ல. இப்ப எதுக்காக என்ன போலீஸுக்கு போலான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு இப்பதான் புரியுது, உனக்கும் அப்பா மேலாம் வெறுப்பு கிடையாது. உன் அண்ணன் அக்கா இவங்க 2 பேர்த்தையும் பழி வாங்கி ஆகணும். ஏன்னா இவங்க 2 பேரால தான் சின்ன வயசுல இந்த நாட்டை விட்டு போன. அதோட உன் அப்பா எப்பவுமே இந்த சாய்சங் நிறுவனத்தை உன் கையில கொடுக்க மாட்டாருன்னு உனக்கு தெரியும். இதுக்கும் காரணம் உன் அண்ணனும் அக்காவும் தான். அதனாலதான் உன் அப்பா முன்னாடி நீ யாருன்னு காட்டுன்னு விரும்புற. உன் அக்காவை விடவோ அண்ணனை விடவோ நீதான் திறமசாலி நிரூபிக்க விரும்புற. அதை உண்மையான்னு கேட்டா கோவப்பட்டு ஹீரோட வயிற்றிலேயே குத்திடுவாங்க. இப்ப எதுக்காக குத்தன? நான் உண்மையை சொன்னங்கிறதாலயா? உனக்கு உன் அண்ணனையும் அக்காவையும் பழி வாங்கி ஆகணும். அதுக்காக எது செய்யவும் தயாரா இருக்க. ஒருவேளை உன் திட்டம் மட்டும் உன் அண்ணனுக்கு அக்காவும் தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா உன்னையும் அம்மாவை விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ எப்பவுமே கொரியால கால் எடுத்து வைக்க முடியாது. அதனாலதான் அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே பொறுத்துக்கிட்டு அமைதியா போயிட்டு இருக்கான்னு சொல்ல காங் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பவும் அவங்களுக்கு நடந்த அவமானம் கொடுமையெல்லாம் பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் சேர்மனோட வீட்டுக்கு தான் வராங்க தான் அம்மாவை மீட் பண்றதுக்காக. அந்த ட்வின்ஸ் 2 பேருமே காங்கோட மொத்த ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்கும் போது காங் தான் அம்மாவோட இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. அதனாலதான் அவங்க வீட்டுல இருக்க பர்மிஷன் கொடுக்க இப்ப வீட்டுக்கு தான் வரவும் இவங்க வந்து அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. தான் அம்மா எங்கன்னு கேட்க அவங்க உனக்கான ரூமை கிளீன் பண்றதா சொல்ல. ஏன் வீட்டுல வேலைக்காரங்க யாரும் இல்லையான்னு சொல்ல அந்த வேலையை தான் அம்மா பாக்குறதா அவங்க அக்கா சொல்றாங்க. அதோட அங்க இருக்க எல்லாருமே காங்கோட அம்மாவை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அதை பாக்குற காங்குக்கு கோவம் வருது. இருந்தாலும் தான் கோவத்தை காட்ட இது சரியான நேரம் இல்லைன்னு இப்ப காங்க அவங்க அம்மா ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப காங்க இந்த வீட்டுல இருக்கவங்க உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க விருப்பப்பட்டா நம்ம 2 பேருமே இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம்னு சொல்ல அதுக்கு காங்கோட அம்மாவோ நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இது உன் அப்பா எந்திரிக்கிற வரைக்கும் தான். அவர் மட்டும் திரும்பி வந்துட்டாருனா நம்ம நிலைமை மாறும்னு சொல்ல இப்ப பல வருஷம் கழிச்சு காங் வந்ததால அவங்க பெரிய வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஜே வராங்க. தான் தங்கச்சியை பார்த்துட்டு பல வருஷம் கழிச்சு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க நல்லதுதான். எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு. நீ உண்மையிலேயே இங்க உங்க அம்மாவை பார்க்க தான் வந்தியா இல்ல எங்களை பழி வாங்கணுங்கிற என்ன ஏதாவது உனக்கு இருக்கான்னு கேட்க அக்கா நான் ஏன் அப்படிலாம் யோசிக்க போறேன்னு கேட்க நல்லது ஒரு விஷயம் ஞாபகத்துல இருக்கட்டும். உனக்கான தகுதி ஏதோ அந்த இடத்துல தான் இருக்கணும். எங்க முன்னாடி எப்பவுமே தலை குனிஞ்சுதான் வாழணும். அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அவங்க அக்கா போனதுக்கு அப்புறம் காங்க நீங்க பண்ண அவமானத்துக்கும் கொடுமைக்கும் நான் கண்டிப்பா பழி வாங்குவேன் தனக்கு தானே சொல்லிக்க இப்ப கம்பெனி தான் காட்டுறாங்க. சேர்மன் சாங்காக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருப்பாரு. அது அங்க இருக்க மொத்த ஸ்டாஃப்க்கும் தெரிய வந்திருக்கும். அதோட சாங்கும் இப்ப சேர்மன் ரூம்ல தான் இருக்கு. சேர்மன் மேல ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணதா ஒரு பழி இருக்குமே அதுல இருந்து சேர்மன் பேரை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அவரோட ஆளுங்க மூலமா சேர்மனோட ஆக்சிடென்ட் கேஸ்ல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட எதுவும் எவிடன்ஸ் இருந்தா அந்த எல்லா தகவலையும் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சேர்மனோட சீட்டை பாக்குறாரு. சேர்மன் நீங்க எப்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வர வரைக்கும் உங்க இடத்தையும் அதிகாரத்தையும் பொறுப்பையும் நான் பாதுகாப்பேன். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்ல இப்ப ஹீரோ காங் 2 பேரும் ஒரே நேரத்துல தான் ஆபீஸ்க்கு வரவும் ஹீரோவும் காங்க பார்த்து நீ கம்பெனிக்கு வரவே மாட்டேன்னு நினைச்சேன். இப்பயாவது வந்திய என் மேல உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா? நான் சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டியான்னு கேட்க காங்கோ எனக்கு இப்பவும் உன் மேல நம்பிக்கை இல்ல. என் அண்ணனையும் அக்காவையும் பழிவாங்க வந்ததானே சொன்னேன். அதை என்கிட்ட நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லவும் அந்த வழியில தான் சேர்மனோட பையனை வரான். கம்பெனில இருக்க முக்கியமான மெம்பர் ஷேர் ஹோல்டர்ஸ் இவன் தான் கண்டிப்பா அடுத்த சேர்மனாக வாய்ப்பு இருக்குன்னு வாழ்த்துறாங்க. அந்த ஹீரோ பார்த்துட்டு உன் அண்ணன் எவ்வளவு கொண்டாடட்டும் அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாருன்னு சொல்ல இப்ப 2 பேருமே அவங்க வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வராங்க. அங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காங்க அதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு தகவலும் வரலன்னு சொல்றாங்க. ட்ரேடிங் மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்டோட வேலை என்னன்னா இந்த கம்பெனிக்கு தேவையான பொருள் எங்க வாங்கினாலும் சரி அது எங்க வித்தாலும் சரி இவங்க தான் அதுக்கான கணக்கு வழக்கு பார்க்கணும். இப்ப கம்பெனில சேல்ஸ் ஆன பொருளோட தகவல் எதுவுமே வரலன்னு புலம்பிட்டு இருக்க ஹீரோ அதுக்குள்ளே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கால் பண்ணி அவங்கள திட்டுறாரு. நாளைக்குள்ள உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வரலாம் உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. அதை பார்த்துட்டு மேனேஜரும் எதுக்காகடா நீ கால் பண்ணி மிரட்டுற? எதுவும் பிரச்சனை வந்தா யாரு சமாளிக்கிறதுன்னு பயப்படுறாரு. ஹீரோ வேணும்னா அந்த மேனேஜரை தூண்டி விடுற மாதிரி பேசுறாரு. அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்ல. அப்ப எதுக்காக நம்ம பயப்படணும்? இந்த கம்பெனில இருக்க ஒரு ஆளு கூட நம்ம டிபார்ட்மெண்ட்டை பதிக்கிறதுல கேவலமா பாக்குறாங்க. நம்ம அதை மாத்த வேணாமான்னு சொல்ல இப்ப இவங்க 2 பேருமே மீட்டிங் ரூம்ல தனியா தான் பேசிட்டு இருக்க. மேனேஜர் இன்னும் பயத்துல தான் இருக்காரு. நம்ம சேல்ஸ் டீமோட சண்டை போடலாம் பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு கம்பெனிக்கு முக்கியமே சேல்ஸ் தான். நம்ம அவங்களோட சண்டை போறதால சேல்ஸ் எதுவும் பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க அப்ப ஹீரோவும் நம்ம எதுக்காக கவலைப்படணும்? அந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்மளே சேல் பண்ணுவோம். அதுக்கேத்த மாதிரி ஆளுங்களை தேடுவோம். புது ஆளுங்களை வேலைக்கு எடுப்போம். நம்ம டிபார்ட்மெண்ட் பவர் என்னன்னு காட்டுவோம். எதுக்கும் பயப்படாம டைரக்டர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ல மேனேஜர் இன்னும் குழப்பத்துல தான் இருக்காரு. அப்பதான் டோர் ஓபன் பண்ணிட்டு சேல்ஸ் டீம்ல இருந்து ஒரு ஆள் வராரு. இந்த ஆளுகிட்ட தான் ஹீரோ போன் பண்ணி கத்திருப்பாரு. அவன் அந்த ரூம்ல மேனேஜர் பின்னாடி இருக்கத பார்க்காம என்ன தைரியம் இருந்தா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுவா. உங்க மொக்க டீமுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்க டீம் மட்டும் திட்டல அந்த மேனேஜரையும் சேர்த்து திட்டவும் அதெல்லாம் கேட்டு கோவப்பட்டு அவருக்கு முன்னாடியே வந்து என்னையும் டிபார்ட்மெண்ட் திட்டுறா இப்பவே நான் கம்ப்ளைண்ட் பண்றதா சொல்லிட்டு இந்த கம்பெனில இருக்க ஒரு டைரக்டர் வந்து மீட் பண்ணி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்துறதாவும் பில்ல ஏகப்பட்ட மோசடி நடக்கிறதாவும் கம்ப்ளைண்ட் பண்ண டைரக்டரும் பயப்படுறாரு. ஏன்னா இந்த டீம் சேர்மன் பையனோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த டீமுக்கு அகைன்ஸ்ட் அது ஆக்ஷன் எடுத்தா இந்த மேனேஜர் வேலைக்கு மட்டும் இல்ல டைரக்டர் வேலைக்கு ஆபத்து தான். அப்பதான் டைரக்டர் மேனேஜர் கிட்ட உனக்கு இந்த ஐடியாவை யாரு கொடுத்ததா கேக்குறாரு. ஏன்னா இந்த மேனேஜருக்கு இப்படி கம்ப்ளைண்ட் பண்ற அளவு தைரியம் இல்ல. இவனுக்கு பின்னாடி கண்டிப்பா யாரோ இருக்காங்கன்னு நினைக்க அங்க ஹீரோவும் வராரு. மேனேஜருக்கு இந்த அளவு தைரியம் வர இவன் தான் காரணமா இருக்கும்னு தெரியவும் ஏண்டா இவன் சேர்ந்து 2 நாள் தான் ஆச்சு. இவன் பேச்சு கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வரியான்னு கேட்டு கோவப்படவும் ஹீரோவும் எப்படி இந்த மேனேஜரை பிரெயின் வாஷ் பண்ணாரோ அதே மாதிரி அந்த டைரக்டரும் பிரெயின் வாஷ் பண்றாரு. கம்பெனில சேல்ஸ் டீம்ல மிகப்பெரிய மோசடி நடக்குது. இதுல பாதிக்கப்பட்டது தனிப்பட்ட
அப்படிப்பட்ட ஒரு ஆளில நம்ம மொத்த கம்பெனியும் ஒருவேளை என்னைக்காவது இந்த மோசடி வெளியில வந்தா அதுல நீங்களும் மாட்டுவீங்க, அதுவே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்ப சேர்மனா இருக்கிறது சாங் தான், நமக்கு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவும் டைரக்டர் மேனேஜரை பாக்குறாரு. ஈர கொடுத்த நம்பிக்கையால எமோஷனான மேனேஜரும் அந்த சேல்ஸ் டீமுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண நான் ரெடியா இருக்கிறதா சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேருமே வெளியில வராங்க. மேனேஜர் உள்ள தைரியமா தான் பேசிட்டு வந்தாரு, ஆனா வெளியில வந்த உடனே அவசரப்பட்டு எதுவும் பேசிட்ட உடனே பயத்திலேயே மயக்கம் போட்டு விழ அங்க காங்க இருக்காங்க. இப்ப 2 பேருமே மேனேஜரை பக்கத்துல இருக்க ஒரு கிளினிக் தான் கூட்டிட்டு வர அங்க ஒரு மயக்கத்துல இருக்கவும் அப்பதான் காங் இந்த மேனேஜரோட கதையை சொல்றாங்க. இந்த மேனேஜர் ரொம்பவே நல்லவர், சாய்சாங்ல ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, ரொம்பவே திறமசாலியும் கூட. அக்கௌண்ட்ல நடந்த மோசடியும் குளறுபடியும் கண்டுபிடிச்சாரு, அதை வெளியில கூட்டு வந்தாரு. அந்த மோசடியை பண்ணது என் அக்காவும் என் அண்ணனும் தான், தப்பு அவங்க மேலதான் இருக்குன்னு தெரிஞ்சோம் தான் பசங்களை காப்பாத்துறதுக்காக என் அருமாப்பா இந்த அப்பாவி மேனேஜர் மேல பழிய போட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டீ ப்ரமோட் பண்ணிட்டாரு. என் அப்பனுக்கு மனசாட்சி இல்லைன்னு கேவலமாத்திட்டார். அதை கேட்டு ஈரவால எதுவும் பேசாம இருக்க முடியல. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய கம்பெனியோட சேர்மன் அவரை திட்டுறது தப்புன்னு சொல்லவும் அப்பதான் மேனேஜர் முழிச்சு வெளியில வராரு. அங்க அக்கறையா வந்து மேனேஜர் சார் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவன் தான், இவன் கூட பேசும் போதெல்லாம் என் மைண்ட் என்கிட்டே இல்ல, இவன் விருப்பத்துக்கு தான் செயல்படுது, அப்படிதான் இவன் சொன்னதை கேட்டு இப்ப நான் பிரச்சனை மாட்டிட்டு புலம்பிட்டு இருக்கவும் ஹீரோவும் மேனேஜர் சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறதா சொல்ல அப்பதான் ஒரு முக்கியமான கால் வருது. லைன்ல ஜோட பாட்டிமா ஒரு முதிர் இடத்துல இருப்பாங்களா, அங்க இருக்கிற அவங்கள பாத்துக்கிற ஒரு ஆண்டி தான் கால் பண்றாங்க. ஹீரோட நம்பரை மாத்திருப்பாரு, ஆனா ஹீரோ சாய்சங்ல ஜாயின் பண்ணதை பார்த்து சோசியல் மீடியால வந்திருக்கவ அதை பார்த்துட்டு ஆண்டி சாய்சங் கம்பெனியும் கால் பண்ணிருப்பாங்க. அங்கதான் ஹீரோட புது நம்பர் கிடைக்கவும் அவர் கால் பண்ணிருக்காங்க. இந்த ஆண்டியும் உன் பாட்டியை காணா அநேகமா உன்னை பார்க்க தான் வந்திருப்பாங்கன்னு சொல்ல ஹீரோவும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆளுங்களை வச்சு தேடுங்கன்னு சொல்ல அந்த ஆண்டியும் கோவப்பட்டு உன் பாட்டி உன்ன தேடி தான் வந்திருக்காங்க, அவங்க வழி மறந்து ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு இருக்க போறாங்க, உடனே போய் அவங்களை தேடி கண்டுபிடின்னு சொல்ல ஹீரோ அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு. அப்பதான் இவர் பேசின எல்லாத்தையுமே மேனேஜர் கேட்டு முதுகுலி பலாரம் அடிச்சுட்டு உன் பாட்டியை காண இங்கடா வேலை பார்த்துட்டு இருக்க, இங்க என்ன வேலை இருந்தாலும் சரி நாங்க பாத்துக்கிறோம், முதல்ல காணா போன உன் பாட்டியை தேடி போன்னு சொல்லவும் ஹீரோ அவரோட அதாவது ஜூன் பாட்டியை தான் தேடி போகவும் உதவி பண்ண காங்க வராங்க. இப்ப கட் பண்ணா சேர்மன் மருமகளை தான் காட்டுறாங்க, அவங்க அப்பா கூட தான் பேசிட்டு இருக்காங்க. இவர் பேரு டே, இவரும் ஒரு கம்பெனியோட சேர்மன் தான். இவர் கம்பெனி பேரு டேகா, அதாவது சாய்சங்க்கு போட்டி கம்பெனி. சாய்சங் கம்பெனி எப்படியாவது காலி பண்ணணும் இல்ல தன்னோட சேர்த்துக்கணும் ரொம்ப வருஷமா பிளான் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவரோட இந்த பிளான்ல அவரோட பொண்ணு இருக்காங்க, அதுக்காக தான் பிளான் பண்ணி சேர்மனோட பையனை காதலிக்கிறதா சொல்லி கல்யாணமும் பண்ணிருப்பாங்க. இப்ப டே ஒரு பொண்ணுகிட்ட உன் வீட்டுக்காரன் அதாவது என் ஆரம்ப மாப்பிள அவன் மட்டும் அடுத்த சேர்மன் ஆகலனா நமக்கு அவனா லாபம் இல்லைன்னா மருமகனை கழட்டி விடுறத பத்தி தான் பேசிட்டு இருக்கவோ அதுக்கு பொண்ணும் நான் சாய்சங் சேர்மனோட மருமகளா இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி டேகாவோட பொண்ணு என் அப்பாவோட முடிவு ஏதோ அதான் என்னோட முடிவுன்னு சொல்லவும் அப்பதான் சேர்மனோட பையன் அங்க வரான். அவங்க பேசுற டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சேர்மன் பையனும் நான் ஒரு முக்கியமான பிசினஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கேன், அது மட்டும் சக்சஸ் பண்ணா போதும், கம்பெனில இருக்க முக்கியமான ஆளுங்க ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே என் பக்கம் தான், சீக்கிரமாவே நான் சேர்மன் ஆயிடுவேன்னு சொல்ல அந்த மீட்டிங் முடிஞ்சு டேவா அங்க இருந்து மகளும் மருமகளும் வழி அனுப்ப அது எல்லாத்தையுமே ஒரு ஆளு போட்டோ எடுக்கிறாங்க. அது ஜேவோட ஆளு தான். இப்ப ஜேவுக்கு அவங்க கூட பிறந்தவன் அவன் மாமனா டேவா மீட் பண்ணதை பத்தி தெரியும், தம்பி தனக்கு எதிராக சதி வேலை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகம் வருது. இப்ப இவங்க இருக்கிறது சேர்மன் அட்மிட் பண்ண அதே ஹாஸ்பிட்டல் ரூம்ல தான். அங்கதான் அவங்க ஹஸ்பண்ட் மின்னு இருப்பாரு. சேர்மன் போனோம் என் அப்பாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு மின்னும் அவர் கோமால இருந்தாலும் அவர் பாடி நல்லா தான் இருக்கு, எப்ப வேணாலும் கோமால இருந்து வெளியில வரலாம்னு சொல்ல சேர்மன் போனோம் சீக்கிரமா அவர் அப்பாவை குணப்படுத்த சொல்றாங்க. மின்னும் உன் அப்பாவால பிரச்சனை தான் அவரை கொலை பண்ண திட்டம் போட்டா, இப்ப எதுக்காக அவரை காப்பாத்துறேன்னு கேட்டா பொண்ணும் எனக்கு சப்போர்ட் தேவைப்படுது, அதனாலதான் என் பிரதருக்கு சப்போர்ட் பண்ண டே இருக்காரு, அப்ப எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய ஆள் இருக்கணும், அது என் அப்பா தான், அவர் கோமால இருந்து வெளியில வந்து அவர் உடம்பு சரியானாலும் சரி நான் சொல்லும் போது அவர் முழிக்கணும், அத மாதிரி அவளை பாத்துக்கோ, முக்கியமா நம்ம அனுமதி இல்லாம யாருமே அவரை பார்க்க கூடாது, கவனமா இருன்னு சொல்ல இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல காங்கோட ஜூனோட பாட்டியை தான் தேடிட்டு இருக்காரு. காங்க உன் பாட்டிமா நம்பர் இல்லடா உங்க போட்டோ எதுவும் இருக்கான்னு கேட்டா ரெண்டுமே இல்லன்னு சொல்றாரு. காங்கு அவங்க உன் பாட்டிமா தானே எப்படி எதுவுமே இல்லாம இருப்பான்னு கேட்கவும் அப்பதான் பாட்டியை பாக்குறாங்க. பாட்டிக்கு ஞாபகம் மருந்து பிரச்சனை இருக்கிறதால வேற ஒரு பையனை ஜூன் நினைச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவா அவங்கள பாக்குறாங்க. ஜூனோட வீட்டுல இருக்கும் போது அவங்க பாட்டியோட இருந்த போட்டோ இருக்கும், அதை பார்த்து ஞாபகம் வர அவங்களுக்கு ஹீரோவா அடையாளம் தெரியல. அங்க இருக்கிற ஒரு பையனை தான் பேரை நினைச்சு கொஞ்சிட்டு இருக்கவும் ஹீரோ அதை பார்த்துட்டு அந்த ஆண்டியை கால் பண்ணி என் பாட்டிக்கு ஏன் அடையாளம் தெரியலன்னு கேட்டா அந்த ஆண்டியும் உன் பாட்டிக்கு தான் ஞாபகம் மருந்து பிரச்சனை இருக்குல்ல, உன்னை ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்ல பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும் சொல்ல அப்பதான் ஹீரோவுக்கும் புரியுது. ஏன்னா அவங்க ஒரு பையனை பிடிச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்களே அந்த பையனும் ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் தான் போட்டிருப்பான். இப்ப அந்த பையன் பாட்டி காங் 3 பேரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த பையனை மட்டும் வெளியில வர சொல்லி அந்த பையனுக்கு பணம் கொடுத்து அவன் டிஷர்ட்டை வாங்கிக்குவாரு. அதுக்கப்புறம் உள்ள சாப்பிட தான் வரவும் பாட்டிக்கு இப்பதான் பேரன் அடையாளம் தெரியவும் அவனை முத்தம் கொடுத்து கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்குள்ள இருக்க சேர்மனா அதெல்லாம் சகிச்சுக்க முடியல. காங்க அவங்க அப்பா சேர்மனை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களோ அதே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்காக சேர்த்து வர்றாங்க. அதோட ஹீரோ கிட்ட உன் பாட்டிக்கு ஞாபகம் மருந்து பிரச்சனை இருக்கு, அவங்கள ஹோல்டேஜ் ரூம்ல வச்சு பாக்குறத விடவும் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் தரதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டாஃப்ட இவங்களுக்கான என்ன மெடிக்கல் செலவானாலும் சரி அது எல்லாத்தையுமே இவர் தருவார்னு ஹீரோவை காட்டவும் ஹீரோ காங்கா பாக்குறாரு. அது காங்கோ என்னமோ உன் பணத்தை கொடுக்குற மாதிரி பாக்குற, எல்லாம் என் அப்பன் காசு தான் அதனால கொடுன்னு சொல்ல அப்ப ஹீரோவை உங்க பாட்டி பாத்துட்டே இருக்காங்க. அதை பாக்குற காங்கோ உன்னை பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு, உன் பாட்டி உன் மேல எவ்வளவு அக்கறையா வச்சிருக்காங்க, அன்பா இருக்காங்க, நீ எங்க விட்டுட்டு போயிடுவோன்னு சொல்லி உன் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த கொடுப்பன இல்ல. ஆனா ஏன் அப்ப அந்த சேர்மன் என்ன பண்ணான் தெரியுமா, என்னோட சின்ன வயசுல என் அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சான், ஃபாரினுக்கு அனுப்புறான், அவனுக்கு மனசாட்சியே கிடையாதுன்னு கேவலமா திட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவால அமைதியா இருக்க முடியல. ஏன் இப்படி உன் அப்பாவை திட்டுற, அவர் உன் மேல இருக்க அக்கறையால கூட அப்படி பண்ணிருக்கலாம், உன் அக்காவாலையும் அண்ணனாலையும் உனக்கு எதுவும் நடந்துற போதுங்கிற பயத்துல கூட உன்னை இங்கிருந்து அனுப்பி வச்சிருக்கலாம்ல, அவரை திட்டாதன்னு சொல்ல அதுக்கு
காங்கோ நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், எப்ப பார்த்தாலும் எங்க அப்பனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்ல ஹீரோவும் இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள நர்ஸுக்கு பணம் கொடுத்து அவருக்கு வேலை பார்க்க வச்சிருப்பார்ல அவங்க கிட்ட சேர்மன் எப்படி இருக்காருன்னு கேட்க காங் யாருக்கும் தெரியாம அவங்க அப்பாவை தான் பார்க்க வராங்க. தான் அப்பாவை எவ்வளவு கேவலமா பேசட்டும், அவர் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் அவர் நிலைமையை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க அந்த ரூமுக்கு வெளியில தான் ஹீரோ அந்த நர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் சேர்மனை டெய்லியும் யார் யாரெல்லாம் பார்க்க வராங்க, அவருக்கு என்னென்ன மாத்திரை கொடுக்குறாங்க, அந்த தகவல் எல்லாமே எனக்கு வேணும்னு கேட்க அதுக்கு அந்த நர்ஸும் சேர்மன் ரூம்ல யாருக்கும் தெரியாம நான் கேமரா செட் பண்ணிருக்கேன், அது மூலமா 24/7 நீங்க அவரை வாட்ச் பண்ண முடியும்னு சொல்ல ஹீரோ மறுபடியும் ஒரு 5 ஃபுல்லா பணத்தை கொடுத்து இதுக்கப்புறம் சேர்மனை மட்டும் இல்ல என் பாட்டிமாவும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் சொல்ல அந்த சீக்ரெட் கேமராவை தான் செக் பண்ணி பார்க்கறாரு. அப்படி பார்க்கும்போது காங் சோகமா தான் அப்பாவை பாக்குறத பார்க்க என்னதான் திட்டினால் இவளுக்கு அது நம்ம மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்குன்னு சேர்மனுக்கு அதாவது ஹீரோவுக்கு அதுல கொஞ்சம் நிம்மதி. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோவோட டிபார்ட்மெண்ட் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சாய்ஸும் கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்க ஒரு கம்பெனியோட வேர் ஹவுஸ் தான் வந்திருக்காங்க. இங்கதான் அவங்க வாங்குற பொருளா இருக்கட்டும் விற்கிற பொருளா இருக்கட்டும் எல்லாத்தோட ஸ்டோரேஜ் இந்த இடத்துல தான் இருக்கும். இவங்களுக்கு எல்லா கணக்கும் பேப்பர்ல தானே வரும், அவங்களுக்கு பேப்பர்ல வந்த கணக்கும் இங்க இருக்க ஸ்டோரேஜும் கரெக்டா இருக்கும் செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு தான் வராங்க. அப்ப செக் பண்றதுக்காக உள்ள போக ட்ரை பண்ணவும் வேலை செய்யற ஆளுங்க தடுக்கிறாங்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டா நாங்க செக் பண்றதுக்காக வந்தோம் மேனேஜர் சொல்றாரு. அப்படி இருந்து யார் அதுக்கு அனுமதி தர மாட்டாங்க, இது சேர்மன் பையனோட கண்ட்ரோல்ல இருக்க இடம், யார் அனுமதி இல்லாம இங்க வந்து நீங்க சோதனை பண்ண கூடாதுன்னு சொல்ல மேனேஜர் பயந்து போய் அங்க இருந்து கிளம்புற மாதிரியே வேகமா ஓடி வந்து அங்க இருக்கிற ஆளுங்களை பிடிச்சுக்குவோம். டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க உள்ள போய் கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மேனேஜரும் பேப்பர்ல இருக்க கணக்கா இருக்கட்டும் இங்க இருக்க கணக்கா இருக்கட்டும் ரெண்டுமே மேட்சா இருக்கணும், அப்படி இல்ல எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ல அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. நம்ம கூட வந்து 2 பேரை காணோம், அதாவது காங்கை ஹீரோவும் தான் காணோம். இவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு யோசிக்கும் போது இப்ப அந்த 2 பேரையும் தான் காட்டுறாங்க. காங்கோ வேர் ஹவுஸ்ல எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்க எதுக்காக வந்தோம்னு கேட்டா ஹீரோவும் ஒரு குள்ளநரிய பிடிக்க வந்தோம்னு சொல்ல ஒரு ஆளோட வீட்ல இருந்து வெளியில வேகமா ஓடி போயிட்டு இருக்காரு. இவர் அக்கௌண்டன்ட்னு சொல்லுவோம். இந்த அக்கௌண்டன்ட் வந்து சேர்மன் பையனோட ஆளு தான். சேர்மன் பையன் இவர் மூலமா தான் நிறைய பணத்தை மோசடி பண்ணி வெளிநாட்டுல இருக்க பேங்க்ல பதுக்கி வச்சிருப்பாரு. வேர் ஹவுஸ்ல இப்ப செக்கிங் நடக்குது தெரியவும் உண்மை யாரும் கண்டுபிடிச்சா எங்க மாட்டிக்க போறேன்னு தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்க ஹீரோ அவரை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கவன் அந்த அக்கௌண்டன்ட் ஒரு இடத்துக்கு வராரு. அது வேற யாரோட இல்ல டேகா சேர்மனோட வீடு, அதாவது டேவோட வீடு தான். அப்ப ஹீரோவும் இந்த குள்ளநரிக்கு பின்னாடி இருக்கிறது இவன் தான் சொல்றாரு. அது காங்கோ இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம், இது யாரோட இடம்னு கேட்டா இது டேகாவோட இடம். சாய்ஸாங்க்கு எதிரி கம்பெனி தான் இந்த டேகா. இதோட சேர்மன் பேரு டே. இவன் எப்படியாவது சேர்மன் அழிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதோட முக்கியம் உன் அண்ணனோட மாமனாரே இந்த டே தான் சொல்ற. இந்த விஷயம் இப்பதான் காங்குக்கே தெரியும். இன்னொரு பக்கம் சேர்மனோட பையனை தான் காட்டுறாங்க. வேர் ஹவுஸ்ல செக்கிங் பண்ண விஷயம் தெரியவும் அக்கௌண்டன்ட்ட கான்டாக்ட் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பாரு, ஆனா அக்கௌண்டன்ட்ட கான்டாக்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த அக்கௌண்டன்ட்டுக்கு மட்டும் தான் சேர்மனோட பையன் வெளிநாட்டுல எந்த அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கான் அதுக்கான மொத்த தகவல் இவருக்கு மட்டும் தான் தெரியும். உடனே சேர்மனோட பையன் தான் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா அதுல ₹1 கூட இல்ல. ட்ரேடிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க சேல்ஸ் டீம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களா, விசாரிச்சா எங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு சேர்மனோட பையன் தன்னோட பினாமி அக்கௌண்ட்ல அதாவது ஒரு பொய்யான கம்பெனிக்குள்ள தான் மொத்த பணத்தையும் மோசடி பண்ணத வச்சிருப்பாரு. அப்பதான் ட்ரேடிங் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த மேனேஜர் அந்த கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அந்த பணம்லாம் இதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்ல இருந்தா அது ரொம்பவே ஆபத்துன்னு சேர்மனோட பையனும் மோசடி பண்ண பணம்லாம் எந்த அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்ல இருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாத்த சொல்ல இப்ப பணத்தை மாத்த சொன்ன அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கவும் அதுல பணம் இல்ல. அந்த அக்கௌண்ட் எங்க போனாருன்னு தெரியல. இல்ல தன்னை ஏமாத்திட்டு மொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டாரான்னு சந்தேகம் வர சேர்மனோட பையனோட ஆளுங்க மூலமா அந்த அக்கௌண்ட்டை தேட சொல்றாரு. இந்த விஷயம் ஜெயிக்க தெரிய வருவோம். எதுக்காக திடீர்னு அந்த அக்கௌண்ட்டை தேடணும், அந்த அக்கௌண்டன்ட்டுக்கு மட்டும் தான் என் தம்பி பணம் மோசடிங்களை பத்தி தெரியும். அவனை திடீர்னு தேடுறானா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அவனுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களை தேட சொல்லுங்க. முக்கியமா டேகா குரூப்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும். அந்த டேவையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல இப்ப அந்த அக்கௌண்டன்ட் தான் காட்டுறாங்க. டேகா குரூப்புக்கு சொந்தமான இடத்துக்கு போயிருப்பார்ல, அங்க இருந்து நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு சீக்கிரட்டான இடத்துல அவரோட குடும்பத்தை மீட் பண்றாரு. இதுக்கப்புறம் இருந்தா நம்ம குடும்பத்தோட உயிருக்கே ஆபத்து. நீ நம்ம பசங்க எல்லாருமே முதல்ல சைனாக்கு போய் சேஃபா இருங்க, நான் பின்னாடியே வரதா சொல்லிட்டு நிறைய பணத்தை கொடுக்கவும் இப்ப அந்த அக்கௌண்டன்ட் டேவை தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. இந்த அக்கௌண்டன்ட் வேலை பார்க்கறது வேணா சேர்மன் கம்பெனியா இருக்கலாம், அவனோட விசுவாசம் மொத்தமும் டேகா குரூப்புக்கு தான். இந்த டே சொல்லி தான் அவர் சாய்ஸங் நிறுவனத்திலே போய் வேலை பார்த்திருப்பாரு. இப்பதனோட வேலை முடியவும் டே கிட்ட வந்து நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். சேர்மனோட பையன் மோசடி பண்ண கோடிக்கணக்கான பணம் அது எல்லாத்தையுமே கிரிப்டோவா நான் மாத்தி வச்சிருக்கேன். அதுக்கான ஆப், அதுக்கான ஐடி, இதுதான் அதுக்கான பாஸ்வேர்டு, அதுக்கான மொத்த தகவலையும் கொடுத்துட்டு வராரு. அப்ப டேவும் இவர் பார்த்த வேலைக்காக பல லட்சங்களில் சில கோடிகளை கொடுத்து வழி அனுப்பி வைக்கவும் அவர் போன கொஞ்ச நேரத்திலே அந்த அக்கௌண்டன்ட் போன கொஞ்ச நேரத்திலே அவர் கார் பிளாஸ்ட் ஆக அதை தூரமா இருந்து ஈரபம் காங்க பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த கார்ல இருந்த அக்கௌண்டன்ட் இறந்திருக்க மாட்டாரு, அவரும் இப்ப ஹீரோ கூட தான் இருக்காரு. இந்த அக்கௌண்டன்ட் அவர் குடும்பத்தை மீட் பண்ணும்போது நிறைய பணத்தை கொடுத்து நீங்க சைனாக்கு போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லியிருப்பார்ல, அப்பயே அவரை வந்து ஈரவும் காங்கும் பிடிச்சிருப்பாங்க. நீ பண்ண எல்லா மோசடியை பத்தி எனக்கு தெரியும், நீ டேகாவோட ஆளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், டேகாவை நம்பாதான் உன கொலை பண்ண பிளான் பண்ணிருக்கான்னு சொல்ல இந்த அக்கௌண்டன்ட் நம்பல. ஏன்னா பல வருஷமா அவருக்கு விசுவாசமா வேலை பார்த்ததால. அப்ப ஹீரோவும் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனா டெஸ்ட் வச்சு பாரு, இப்ப நீ மோசடி பண்ண பணத்தோட தகவல் தானே கொடுக்க போற, அதை போய் கொடு. அப்படி கொடுக்கும் போது ஐடியா சரியா கொடு, ஆனா பாஸ்வேர்டை மட்டும் தப்பா கொடு. ஒருவேளை அவன் நியாயமா நடந்துக்கிட்டானா நீ திரும்பி போய் உண்மையான பாஸ்வேர்டை கொடு, மாத்தி கொடுத்துட்டேன் இல்ல மறந்துட்டேன் தவறுதலா எழுதி கொடுத்தேன்னு காரணத்தை சொல்லிக்கலாம். அதுவே துரோகம் நினைச்சா அவனுக்கு பணம் கிடைக்கணுமா நீயே யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு இவரையும் பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாரு. அதனால இந்த அக்கௌண்ட் ஐடி என்னமோ ஒழுங்கா கொடுத்துட்டு பாஸ்வேர்டை தப்பா கொடுத்திருப்பாரு. இப்ப ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த டே தன்னை கொலை பண்ண ட்ரை பண்றாங்கிறது புரிஞ்சுக்க தன்னை காப்பாத்தின ஹீரோ கிட்ட உண்மையான ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து ஓடிடுவாரு. அப்ப ஹீரோவும் காங்கிட்ட இந்த பணம் சாய்ஸங் சொந்தமானது, அதை அக்கௌண்ட்டுக்கு மாத்திரன்னு சொல்ல காங்க அந்த கார்டை புடுங்கிட்டு வேகமா போக ஹீரோக்குள்ள இருக்க சேர்மனுக்கு ஒரு சந்தோஷம், என் மகன் என்ன மாதிரியே இருக்கானு. இப்ப டேவை தான் காட்டுறாங்க. அந்த அக்கௌண்டன்ட் சொன்ன மாதிரி கிரிப்டோ வாலெட்ல இருக்க அந்த கோடிக்கணக்கான பணத்தை தன்னோட அக்கௌண்ட்டுக்கு மாத்த ட்ரை பண்ணும்போது அதோட பாஸ்வேர்ட் ராங்கன்னு
இருக்குன்னு காட்டுது. சந்தேகம் வந்து அந்த அக்கௌண்டன்ட் இறந்துட்டானான்னு கேட்க அவரோட கார் வெடிச்சிருச்சு. ஆனா உள்ளுக்குள்ள யாரு இருக்க மாதிரி எந்த ஒரு அடையாளமே இல்லைன்னு சொல்ல அந்த அக்கௌண்டன்ட் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாரு. அதே இடத்துல அவரோட பொண்ணு இருக்க அந்த அக்கௌண்டன்ட் காப்பாத்தினது யாரா இருக்கும்? ஒருவேளை ஜேவோட வெளியா இருக்குமான்னு கேட்க எனக்கு தெரியல. ஆனா அவன் புருஷனையும் நம்ப முடியாது. அவனும் சேர்மனோட ரத்தம் தான். அவன் நம்ம கிட்டே டபுள் கேம் விளையாட வாய்ப்பு இருக்கு. அவன் மேலேயும் கொஞ்சம் கவனமா ஆரன்னு சொல்ல கட் பண்ணாத அடுத்த நாள் கம்பெனி தான் காட்டுறாங்க. ட்ரேடிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பயத்துல தான் இருக்காங்க. ஏன்னா ஹீரோட பேச்சை கேட்டு மேனேஜர் அந்த இடத்த போய் மொத்தமா செக் பண்ணி பார்த்து நடந்த மோசடியை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதால எங்க தனக்கு பிரச்சனை வருமோன்னு சொல்லி அவருக்கும் பயம். அவர் கூட இருக்க மத்த ஆளுங்கள் பயந்துட்டு இருக்க அங்க டைரக்டரே வராரு. அங்க இருக்கிற எல்லாரையும் பாராட்டுறாரு. நீங்க பண்ண வேலையெல்லாம் பல நாளா இருக்கிற மோசடியை கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனிக்கு நடக்க போற மிகப்பெரிய லாஸை தடுத்து நிறுத்திருக்கோம். இன்னைக்கு இதுக்காகவே உங்க எல்லாருக்கும் நான் பார்ட்டி வைக்கிறதா சொல்ல அப்பதான் ஹீரோ எங்கன்னு கேட்டா அவன் வெளியில போயிருக்கான்னு சொல்லவும் டைரக்டரும் இன்னைக்கு நடக்கிற பார்ட்டிக்கு கண்டிப்பா அவனும் வரணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த டைரக்டர் எல்லாரையும் டின்னருக்காக இன்வைட் பண்ணிருப்பார்ல அந்த ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. இங்க தான் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து எல்லாருமே இருக்காங்க. அப்ப ஹீரோவும் வந்திருப்பாரு. அவருக்கு இங்க வரலாம் விருப்பம் இல்ல. மேனேஜர் கம்பல் பண்ணதால தான் வேண்டா வெறுப்பா இங்க வந்திருக்கவும் அந்த டைரக்டர் எல்லாருக்கும் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணது இல்லாம சாப்பிடுறதுக்கு ஆர்டர் பண்றாரு. ஆனா இவர் சரியான கஞ்சம். அங்க ஏகப்பட்ட நல்ல ஐட்டமே இருந்தாலும் கூட இருக்கிறதுலே கம்மியான ஐட்டம் எதுவோ அதுவே எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்றாரு. அதனால அங்க இருக்க மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மூட் அவுட் ஆக எல்லாரும் குடிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் ஊத்த சொல்றாங்க. அதுவும் காங்க தான். காங்க இன்னும் பார் அட்டெண்டர் மாதிரி எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்க அதை பாக்குற ஹீரோ அதாவது அவருக்குள்ள இருக்க சேர்மனுக்கு கோவம் வருது. தான் பொண்ணை இந்த அளவு வேலை வாங்குறாங்கன்னு. அதனால அங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஊத்திக்க மாட்டீங்களா? எதுக்காக அந்த பொண்ணை வேலை வாங்குறீங்கன்னு கேட்டா அதை பார்த்துட்டு டைரக்டர் நீ இப்ப எதுக்காக அந்த பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற? அவளை எதுவும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றியான்னு கேட்கவும் உடனே காங் டைரக்டர் அப்படிலாம் இல்ல, இவன் இப்பதானே ஜாயின் பண்ணா, அதான் என் மேல இருக்க அக்கறையில பேசிட்டு இருக்கான்னு சொல்லி சமாளிக்கவும் அந்த டைரக்டர் ஹீரோவை போட்டி கூப்பிடுறாரு. ரெண்டு பேர்ல யார் அதிகமா குடிக்கிறாங்கிறதா அந்த போட்டியே. ஹீரோவும் அதுக்கு சம்மதிக்க போட்டி நடக்க போகுது. அந்த டைரக்டர் இந்த போட்டியில மட்டும் நீ வின் பண்ணிட்டா இதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளுங்க எப்ப ட்ரீட்டுக்கு வந்தாலும் சரி அதுக்கான மொத்த செலவை நானும் ஏத்துக்கிறதா சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே மூட் அவுட் ஆயிருவாங்க. ஏன்னா இவர் சரியான கஞ்சம். இவர் மட்டும் பே பண்றதா இருந்தா ஒரே ஒரு ஐட்டம் அந்த ஹோட்டல்ல என்ன சீப்பான ஐட்டம் இருக்கோ அதுதான் சொல்லுவார்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஹீரோவும் ஒருவேளை நான் மட்டும் வின் பண்ணிட்டேனா இதுக்கப்புறம் இங்க யாருமே கம்பல் பண்ணி ட்ரீட்டு கூப்பிடக்கூடாது. ரெண்டாவது விஷயம் நீங்க ட்ரீட்டுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்றீங்களோ அதை பிரிச்சு இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் கையில கொடுத்துருக்க எங்களுக்கு செலவுக்காகன்னு சொல்ல டைரக்டரும் அதை ஒத்துக்க. ரெண்டு பேருக்குள்ள போட்டி நடக்குது. அப்படியே கட்னா பாஸ்ல இதே மாதிரி ஒரு போட்டி ஏற்கனவே நடந்திருக்கும். சேர்மனுக்கு இந்த டைரக்டருக்கு இடையில அப்பவும் இந்த டைரக்டர் தான் தோத்து போயிருப்பாரு. சேர்மன் நிறைய பாட்டில் குடிச்சாலும் கண்ட்ரோலா இருந்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல போட்டி நடந்துட்டு தான் இருக்கு. ரெண்டு பேருமே பாட்டில்ஸ் அதிகமா குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா டைரக்டரால சமாளிக்க முடியல. ஆனா ஹீரோ எவ்வளவு குடிச்சாலும் கண்ட்ரோலா இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல டைரக்டரால குடிக்க முடியல. அதே இடத்துல மயங்கிடுவாரு. கடைசியில ஹீரோ தான் போட்டியில வின் பண்ண எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப பார்ட்டி முடிஞ்சு டைரக்டர் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அங்க இருந்து கிளம்ப மேனேஜர் ஓவரா ட்ரிங்க் பண்ணதால மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துருவாரு. காங்கி இவர் இப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால தூக்க முடியல. அப்ப ஹீரோவும் நீ எதுக்காக இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்க? அவன் போதை தெளிஞ்சு அவனே போக போறான்னு சொல்ல காங்க இது ராத்திரி நேரம் குளிரா இருக்கு. இந்த குளிர் எல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோ அவரோட இடத்துக்கு தான் அந்த மேனேஜரை கூட்டிட்டு வரவும் அவர் இப்பதான் எந்திரிச்சு பாக்குறாரு. இது தன்னோட இடம் இல்லன்னு தெரியவும் அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா அவர் இருக்கிற வீடு ரொம்பவே எக்ஸ்பென்சிவா. அங்கதான் ஹீரோவும் இருக்க. நம்ம எங்க இருக்கோன்னு கேட்டா இதுதான் என்னோட இடம், இங்க தான் நான் இருக்கிறதா சொல்ல அதை கேட்ட மேனேஜரால் நம்ப முடியல. இவன் ஒரு சாதாரண எம்ப்ளாய் எப்படி இவன் கிட்ட இவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு அப்பதான் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ கிட்ட வந்து இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. சேர்மனோட கார் ஆக்சிடென்ட் கேஸ்ல உனக்கு பணம் கிடைச்சிருக்கும். அதை வச்சுதான் இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கியா? நான் சொல்றதை தெளிவா கேட்டுக்கோ. வாழ்க்கையில சிக்கனா ரொம்பவே முக்கியம். உன்ன மாதிரி ஆளுங்க உன் வயசுல தாம் தூமுன்னு செலவு பண்ணா கடைசி காலத்துல ஒரு ரூபா கூட வஞ்சாது. நீ ஏன் கூட வந்து வேணா ஏன் ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ, கம்மியான வாடகை கொடுத்தா போதும்னு சொல்ல அப்ப ஹீரோவோ இவன் இப்படியே விட்டா ஓவரா பேச இவனை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொய்ய சொல்றாரு. நான் ஒன்னும் உங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற சாதாரண ஸ்டாஃப் இல்ல. சாய்ஸன் கூட சேர்மனோட பையன். சேர்மனுக்கு என்ன மாதிரி ஒரு பையன் இருக்காங்கிற விஷயம் கொரியால இருக்க பல பேருக்கு தெரியாது. ஏன் சேர்மனோட அந்த ரெண்டு பசங்க ட்வின்ஸ் கூட தெரியாது. அந்த அளவு என் அப்பா அதை சீக்கிரட்டா வச்சிருந்தாருன்னு சொல்ல அப்ப மேனேஜரும் அப்ப சேர்மன் உங்களை ஆக்சிடென்ட் பண்ணதா ஒரு கேஸ் வந்துச்சு அது என்னன்னு கேட்கவும் அது ரகசியம், இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என் அப்பா கோமால போறதுக்கு முன்னாடி என்னை மீட் பண்ணி என்கிட்ட ஒரு உதவி கேட்டாரு. எக்காரணத்தை கொண்டோ உன் அண்ணனும் அக்காவும் சேர்மன் ஆக கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்காக தான் நான் இங்க போராடிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ உன்னோட உதவியும் தேவை. அதோட என் அப்பா உன்னை பத்தியும் சொன்னாரு. என் அண்ணனும் அக்காவும் பண்ண தப்ப நீ கண்டுபிடிச்சதால தான் உன்னை டீப் ப்ரோமோட் பண்ணதா. உன்னை நினைச்சு என் அப்பா ரொம்பவே கவலைப்பட்டாரு. உனக்கு உதவி பண்ணணும்னு சொன்னாரு. அதான் இப்ப நான் வந்துட்டேன். இனிமேல் உன்னை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல ஹீரோ சொன்ன கதையெல்லாம் கேட்டு மேனேஜர் அதை உண்மையை நம்ப ஆரம்பிச்சிருவாரு. அப்பதான் ஹீரோ கிட்ட இருக்க எக்ஸ்பென்சிவான ஐட்டம் எல்லாம் பார்த்து வேந்து போகவும் அவருக்கான காரம் வருது. இது இனிமேல் நம்ம கார் தான் சொல்லவும் மேனேஜர் என் வாழ்க்கையில இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இப்பதான் ஒரு நல்லது நடக்க போகுது. ஒரு கோல்டன் டிக்கெட்டே நம்ம கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம வாழ வேண்டியதானே. ரெண்டு பேருமே அந்த கார்ல கம்பெனிக்கு வராங்க. மேனேஜர் தான் டிரைவ் பண்ணிட்டு வரவும் அதை காங் பாத்துருவாங்க. ரெண்டு பேரும் கார்ல இருந்து இறங்கி வரும்போது காங் வேகமா ஹீரோ வந்து அடிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவர் மேனேஜர், இவரை டிரைவ் பண்ண வச்சுட்டு நீ கூட உட்காந்துட்டு வரேன்னு சொல்லி கேட்கவும் அப்ப மேனேஜர் நீ யாரு மேல கை வைக்கிற தெரியுமா? இவர் சேர்மனோட பையன் சொல்ல வருவாரு. ஆனா அப்படி சொல்ல வரதுக்கு முன்னாடி ஹீரோவோட காலையும் வச்சு தடுத்துருவாரு. அதோட மேனேஜர் கால தவறுதலா அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போகும்போது நான் யாருங்கிற விஷயம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு மேனேஜர் கிட்ட சொல்லவும் இப்ப 3 பேருமே கம்பெனிக்குள்ள தான் வராங்க. அந்த இடத்துல சேர்மன் பையனை விசாரிக்கிறதுக்காக போலீஸும் வந்திருக்காங்க. உங்ககிட்ட வேலை பார்த்த அக்கௌண்டோட கார் வெடிச்சிருக்கு. அந்த சவுண்ட் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அந்த காரை செக் பண்ணிருக்காங்க. உள்ள யாருமே இல்ல. அந்த காரை பத்தி விசாரிக்கும் போதும் அது உங்க அக்கௌண்டோட காரணம்.
காரணம் அவர் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு வந்ததா சொல்லவும் அதே இடத்துல சேர்மனோட பொண்ணு ஜேமும் இருப்பாங்க. அந்த அக்கௌண்டன்ட் எங்க கம்பெனியை சேர்ந்தவர் தான். ஆனா அவர் வேலை பார்த்தது சியாங்கிட்ட. நீங்க அவங்கிட்டே அந்த அக்கௌண்ட்டை பத்தி விசாரிங்கன்னு சொல்லிட்டு சேர்மன் பொண்ணு அங்க இருந்து கிளம்பவும் மேனேஜர் காங் ரெண்டு பேருமே ஒளிஞ்சுக்குவாங்க. சேர்மனோட பொண்ணு அங்க இருக்கிற மத்த ஆளுங்களாம் போனதுக்கு அப்புறம் ஒளிஞ்சிருந்த காங் வெளியில வரவும் நீ எதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா அந்த ஜேக்கு பயந்துதான். அவ தான் என்கிட்ட சொல்லியிருக்கா அவ கண்ணெல்லாம் படக்கூடாதுன்னு. அதான் வேற வழி இல்லாம ஒளிஞ்சுக்கிட்டதா சொல்ல இப்ப சேர்மன் பையனை போலீஸ் ஆபீசர் விசாரிச்சிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வேலை பார்த்த ஒரு ஆளு அந்த அக்கௌண்ட்டை காணா. அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உங்களுக்கு எதுவும் தகவல் தெரியுமான்னு கேட்டா தனக்கு எந்த ஒரு தகவலுமே தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த விஷயம் ரொம்பவே பெருசாக அதுக்காக ஒரு போர்டு மீட்டிங் ரெடி பண்ணிருக்காங்க. அங்க சாங் எல்லாருக்கும் முன்னாடி அந்த அக்கௌண்டன்ட்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணத்தால தனக்கு வேலை வேணான்னு ரிசைன் பண்ணதா சொல்லவும் ஆளாளுக்கு மாறி மாறி கேள்வி கேட்டு இருக்காங்க. அந்த சியாங்க்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதோட இவங்க கையில ஒரு போர்ட் ப்ராஜெக்ட் இருக்கும். அதான் கடற்கரையில் இருக்கும் துறைமுகம். அந்த துறைமுகத்துக்கான ஒரு ப்ராஜெக்டையும் இந்த சியாங் தான் நடத்திட்டு இருக்க. அந்த ப்ராஜெக்ட் எப்ப முடியும்னு கேக்குறாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறதா சொல்லவும் இந்த வருஷத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் முடியும் சியாங் சொல்ல அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸும் மத்த ஆளுங்களும் சேர்மன் இல்லாம நம்ம கம்பெனியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதா சொல்ல அப்பதான் சேர்மனோட பொண்ணும் சேர்மன் இல்லங்கிறத நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த கம்பெனியை காப்பாத்த எப்பவும் நான் இருக்கேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. GF சொல்யூஷன் பெட்டரிங்ல உருவாக்குற ஒரு கம்பெனி. அதை நம்ம கம்பெனியோட சேர்க்க போறேன். அந்த கம்பெனி நான் வாங்க போறதா சொல்லவும் அந்த அளவு பணத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு மத்தவங்க கேக்குறாங்க. அதுக்கு சேர்மன் பொண்ணும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆளுங்க இருக்கிறதா சொல்ல அந்த மீட்டிங் முடிஞ்சு அங்க இருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. சேர்மன் பசங்களுக்குள்ள அந்த ட்வின்ஸுக்குள்ள தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சியாங்கும் ஜே கிட்ட உண்மையிலேயே உனக்கு எது இன்வெஸ்டர் கிடைச்சு அந்த கம்பெனிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்களா இல்ல அப்பாவோட பணம் கொள்ளையடிச்சு ஒளிச்சு வச்சிருந்தே அந்த பணத்தை இன்வெஸ்டர் பணம்னு சொல்லி நீயே முதலீடு பண்ண போறியான்னு கேட்கவும் நீ என்ன பத்தி கவலைப்படுறத விடவும் உன்னை பத்தி கவலைப்பட. அந்த அக்கௌண்டன்ட் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு கேள்விப்பட்டேன். உண்மையில அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டானா இல்ல நீ அவனை கொன்னுட்டியான்னு கேட்கவும் அதுக்கு பையனும் நான் ஒன்னும் உன்ன மாதிரி கொலகாரி கிடையாதுன்னு சொல்லவும் பொண்ணும் கோவப்பட்டு என்கிட்ட கவனமா வீருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அப்பதான் பையனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை தன்னோட பணத்தெல்லாம் தூக்கிட்டு அந்த அக்கௌண்டன்ட் ஓடி போனான். இதுக்கெல்லாம் காரணம் ஜேவோட வேலையா இருக்குமோ சந்தேகப்பட இவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கையும் ஹீரோவும் காங்கும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப ஹீரோவும் சேர்மனோட ரெண்டு பசங்களையும் கவுக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே சண்டையை உருவாக்கினா போதுன்னு சொல்ல அப்பதான் காங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. சியாங்க நம்மளால சுலபத்துல கவுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு பின்னாடி டேகா குரூப் இருக்கு. டே இருக்காரு. நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமானது அந்த துறைமுக கான்ட்ராக்ட் தான். அது சியாங்கோட கையில தான் இருக்கு. ஆனா சியாங் டேகா குரூப்போட சைன் பண்ணிருக்கான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ அதிர்ச்சியாகவும் உனக்கு தெரியாதன்ட்டு அந்த நியூஸை காட்டுறாங்க. இப்ப சேர்மன் பையன் ஒரு செக்ரட்டரிட்ட அந்த அக்கௌண்டன்ட் போடி போனது என் அக்கா பேசுற விதம் இதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு அவரோட கேபினுக்கு தான் வரவும் அங்க சீட்ல டேகாவோட பொண்ணு அதாவது சியாங்கோட மனைவி தான் உட்கார்ந்து இருக்கவும் செக்ரட்டரியை வெளியவே இருக்க சொல்லிட்டு அவன் மட்டும் உள்ள போறான். டேகாவோட பொண்ணு வந்ததுக்கான முக்கிய காரணமே அவருக்கு ஸ்பை வேலை பார்க்க தான். அந்த அக்கௌண்டன்ட் இந்த காரு வெடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா இல்ல நீங்க தான் எதுவும் இந்த அக்கௌண்ட்டை மறைச்சு வச்சிருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லவும் சியாங்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல இப்ப ஹீரோ தான் காட்டுறாங்க. மேனேஜர் கிட்ட அந்த துறைமுக ப்ராஜெக்ட் பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அவர் மூலமா இந்த துறைமுக ப்ராஜெக்டோட மொத்த வேல்யூ 500 பில்லியன். ஆனா ஒருவேளை இது சியாங்கோட கைக்கு மட்டும் போச்சுன்னா அவர் மாமனார் டேகா கம்பெனியோட டீல் போடுவார். அப்படி பண்ணும்போது நமக்கான லாபம் ரொம்பவே குறையும். ஏன் இந்த கான்ட்ராக்டை டேகாவோட கான்ட்ராக்டா தான் எல்லாருமே பாப்பாங்கன்னு சொல்ல அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அவரோட மூணாவது பொண்ணு காங் இதே மாதிரி ஒரு துறைமுக ப்ராஜெக்ட பத்தி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்ப பெருசா ஹீரோ அதை கண்டுக்க மாட்டார். அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரவும் முதல்ல அவங்க டெஸ்க்கு போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சவுத் கொரியன் அந்த சியோல 2-3 துறைமுகம் இருக்கு. இப்ப இவங்க இடத்துக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு துறைமுகம் இருக்கு. அந்த இடத்த மட்டும் மாத்திட்டு வேற ஒரு துறைமுகத்துல இவங்க ப்ராஜெக்ட் நடத்தினா அது மூலமா நிறைய லாபம் வரும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட காங் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் பார்க்கவும் ஹீரோ அதை வச்சு ஒரு பிளான் பண்றான். அதனால அந்த ரிப்போர்ட்டை தானே ரெடி பண்ண மாதிரி முதல்ல சேர்மனோட பொண்ணை தான் வந்து பார்த்து உங்ககிட்ட பிசினஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல சாய்சங் ஒரு துறைமுக ப்ராஜெக்ட் எடுத்திருக்கு. அதுக்கான டைம் இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஒருவேளை இந்த கான்ட்ராக்ட் மட்டும் உங்க தம்பியோட கைக்கு போச்சுன்னா அது டேகா குரூப்புக்கு போன மாதிரி. அதால சாய்சங்கு பெருசா எந்த ஒரு லாபமும் வராது. அதே கான்ட்ராக்ட் உங்க கைக்கு வந்தா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான துறைமுக இடத்த மட்டும் நம்ம மாத்தினா போதும். அதால உங்களுக்கு தான் லாபம். ஏன் போர்ட் மெம்பர்ஸுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டே உங்களோட தான் நீங்க சொல்லலாம். சேர்மன் சீட்டுக்கு பக்கத்துல நெருங்க இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்ல அந்த ஜேக்கு இது நல்ல ஐடியாவா தான் தோணுது. அப்படி இருந்து ஹீரோ கிட்ட உன் ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு சரி, ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒருவேளை இந்த ஐடியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் என்ன வேலையை விட்டு அனுப்பிடுங்கன்னு சொல்லவும் ஜேவும் அதை கொத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கிறாரு. உங்க பேரை மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லவும் அதுக்கும் அனுமதி கொடுத்துருவாங்க. இப்ப ஹீரோவுக்கு அங்க 2 பேருமே ஒரு முக்கியமான ஆளை தான் மீட் பண்ண போறாங்க. ஏன்னா இந்த துறைமுக ப்ராஜெக்ட் கொரியாவோட கவர்னரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அவர்கிட்ட மட்டும் எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தினா போதும் இந்த கான்ட்ராக்ட் தனக்கு வரும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை தான் மீட் பண்ண வரவும் இவங்க தான் கவர்னரோட செக்ரட்டரி. இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட தான் டீல் பேச வரவும் வந்த உடனே முதல்ல அவங்களை வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. அந்த செக்ரட்டரி சாய்சங் கால் பண்ணி ஹீரோட பேரையும் காங்கோட பேரையும் சொல்லி இவங்க 2 பேருமே இந்த இடத்துல வேலை பாக்குறாங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் வேலை பாக்குறாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க. இது எலெக்ஷன் டைம். மீடியாக்காரங்க எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு காத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால தான் உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணதா சொல்ல இப்ப 2 பேருமே உங்க ப்ராஜெக்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாய்சங்க்கு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. துறைமுகம் சம்பந்தப்பட்டது. அந்த இடத்த நீங்க மாத்தி தரணும்னு சொல்ல எதுக்காக அந்த இடத்த மாத்தணும்னு சொன்னா அப்ப காங்கோ நீங்க சொல்ற துறைமுகம் சிட்டில இருந்து தள்ளி இருக்கு. ஆனா நாங்க சொல்ற துறைமுகத்துல இந்த வேலை நடந்துச்சுன்னா போக்குவரத்துக்கு சுலபமா இருக்குன்னு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் சொல்ல அப்ப ஹீரோவும் இந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்க சம்மதிச்சா போதும் உங்க
எலெக்ஷனுக்கான ஃபண்ட் உங்களை தேடி வரும்னு சொல்ல அவங்களே ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப டேவதை காட்டுறாங்க. அவர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து சாங் காணா போனதை பத்தி சேர்மனோட பையன் கிட்ட விசாரிச்சோம். ஆனா அவர் காணா போனதுக்கும் சேர்மன் பையனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. எனக்கு என்னமோ சேர்மன் பொண்ணு மேலதான் சந்தேகமா இருக்கிறதா சொல்ல ஆல்ரெடி இந்த சந்தேகம் டேவுக்கு இருக்கு. அப்படியே கட் பண்ணா சேர்மனோட வீட்டை தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஃபேமிலியா சாப்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான சமையல் செய்யறது சேர்மனோட மனைவி தான். எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு அவங்களும் சாப்பிடுறதுக்காக டேபிள்ல உட்காந்தா அப்ப சேர்மன் பொண்ணும் இதுக்கப்புறம் நீங்களும் நானும் ஒரே டேபிள் இப்படி ஒன்னா இருக்காது, நல்லா இருக்காது, அது எங்க தகுதிக்கும் சரியாவும் இருக்காது, கம்ஃபர்டபுளாவும் இருக்காதுன்னு சொல்லி அவமானப்படுத்துற மாதிரி பேசவும் அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப சேர்மனோட பையன் அவர் மாமனார் டே உதவியோட இவங்க எந்த இடத்துல துறைமுக ப்ராஜெக்ட் நடத்த போறாங்களோ அந்த இடத்தோட மேயரை மீட் பண்றாங்க. எப்படியாவது அந்த கான்ட்ராக்ட் தான் கம்பெனிக்கு தான் வரணும், முக்கியமா சியாங்கோட கண்ட்ரோலுக்கு தான் வரணும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங் முடிஞ்சு மேயர் டே இவங்க எல்லாரும் போறது யாரோ போட்டோ எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா மேனேஜர் தான். சேர்மன் பையனை ஃபாலோ பண்ண சொல்லி வேலையை கொடுத்ததே ஹீரோ தான். இப்ப ஹீரோ காங்க விடுறதுக்காக சேர்மனோட வீட்டு அதாவது தன்னோட வீட்டுக்கே வர அங்க அவர் மனைவியை பாக்குறாரு. ஹீரோ அவர் மனைவியை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாரு. அவங்க ரொம்பவே இழைச்சு போயிருப்பாங்க, மூஞ்சியும் வாடி போயிருக்கும். இப்ப அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வராரு. தண்ணியை மறந்து தான் மனைவியை பார்த்துட்டு இருக்கவும் அவங்களும் ஹீரோ கிட்ட வந்து சேர்மன் தான் ஒன்னு ஆக்சிடென்ட் பண்ணதா சொன்னேன். என் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வேகமா வண்டி ஓட்டுவார். ஆனா அது ரேஸ் கோர்ஸ்லயும் ட்ராக்ல மட்டும்தான். ரோட்ல ஓட்டும் போது ரொம்ப பாதுகாப்பாவும் பொறுமையாவும் தான் ஓட்டுவார். அவர் தான் உண்மையிலே ஒன்னு ஆக்சிடென்ட் பண்ணாரான்னு கேட்டா ஹீரோ கிட்ட பதில் இல்ல. அப்பதான் காங்க அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகவும் அங்க வீட்டுக்குள்ள இருக்க டேபிள பாக்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு மிச்சம் மீதி முக்கியமா பிளேட் எல்லாம் கழுவாமலே அங்க இருந்து போயிருப்பாங்க. அங்க இருக்க ஃபுட் வெரைட்டி எல்லாம் பார்த்து இது எல்லாத்தையுமே கண்டிப்பா தான் அம்மாவை தான் செய்ய வச்சிருப்பாங்கன்னு காங் புரிஞ்சுக்க காங்கோட அம்மாவும் நான் உனக்கு எதுவும் சமைச்சு கொண்டு வரதா சொல்ல தான் அம்மாவை கஷ்டப்படுத்த வேணாம்னு அம்மா இல்லைங்க நான் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறேன் சாப்பாடு வந்துடுன்னு சொல்ல ரெண்டு பேருமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் காங்கே டேபிளுக்கு வந்து அங்க இருக்கிற மொத்த பிளேட்டையும் கழுவி அம்மாவுக்கு தொல்லை தரக்கூடாதுன்னு எல்லா உதவியும் பண்ணிடுவாங்க. அப்பதான் அங்க இருக்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. வாரம் என்ன சமையல் செய்யணும், எந்த நேரத்துல என்ன சமையல் செய்யணும் ஒரு பிளானே போட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு காங்கோ இவ்வளவு சாப்பாட்டையும் அம்மா ஒரே ஆளா தான் சமைக்கணுமான்னு அவங்களுக்கு கோவம் வருது. அதுக்கு அடுத்த நாள் காலைல சேர்மனோட மனைவி காங்கோட அம்மா சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. அப்பதான் காங்க ஒரு ஐடியா பண்ணிருப்பாங்க. அங்க இருந்த மெனு லிஸ்ட் இருக்குல்ல அதை பார்த்து எல்லாத்தையுமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவாங்க. அந்த ஃபுட் எல்லாம் வர அம்மா நம்ம சமைக்கலாம் வேண்டியதுல இதை வச்சு சும்மா சமைச்ச மாதிரி காட்டினா மட்டும் போதும்னு சொல்ல அதுக்கான ஏற்பாடு நடக்குது. அப்பதான் சேர்மனோட பொண்ணும் தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு தண்ணி நீ குடிக்க நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. காங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் குடிக்க மினரல் வாட்டர் தான் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு பைப்பு தண்ணியை பிடிச்சிட்டு முக்கியமா அதுல கையை விட்டு கலக்கி விட்டு கொடுத்துருப்பாங்க. அதான் குடிச்சிட்டு இப்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா கிச்சனுக்கு வராங்க. சேர்மன் பசங்களுக்கு நீங்க பாடம் கத்து கொடுத்ததை நினைச்சு அம்மாவும் பொண்ணும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு மேனேஜர் சில போட்டோஸ் அனுப்பியிருக்காரு. அதான் துறைமுக ப்ராஜெக்ட் நடக்க போறதுக்காக அந்த மேயரை மீட் பண்ணிருப்பாங்களா சியாங் டே இவங்கலாம் அந்த போட்டோவை தான் அனுப்பவும் அதை பாக்குற ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே தன்னோட இடத்துக்கு மேனேஜரை வர சொல்றாரு. மேனேஜர் ஏற்கனவே ஆடிட்டரா தானே இருந்தாரு. அவரை கணக்கு விளக்கு நல்லாவே தெரியும். அதனால ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்மனோட பையன் அடுத்த அந்த மேயர் இவங்க ரெண்டு பேரோட பேங்க் டிரான்சாக்ஷன் எடுத்து கொடுக்கவும் சேர்மனோட பையன் சியாங் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில எலெக்ஷனுக்காக அந்த மேயருக்கு லஞ்சம் கொடுத்திருப்பான். அந்த லஞ்சம் கண்டிப்பா இவன் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. அதை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல ராத்திரி பகலுமா அந்த மொத்த கணக்கையும் அவர் பாக்குறாரு. எலெக்ஷனுக்காக கொடுத்த ஃபண்ட் எவ்வளவு கரெக்டா ஆதாரத்தோட கண்டுபிடிக்கவும் அந்த கான்ட்ராக்ட் சேர்மன் பொண்ணோட கைக்கு வருது. சேர்மன் பையன் அந்த மேயருக்கு லஞ்சம் கொடுத்ததை கண்டுபிடிக்கவும் அதுக்கான ஆதாரம் மொத்தத்தையும் அந்த மேயருக்கு அனுப்பியிருப்பாரு. இது எலெக்ஷன் டைம் வேற. இந்த டைம்ல தான் என் பேரு கெட்டு போச்சுன்னா மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு கிடைக்காமலோ இல்ல தோக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னு கேட்கும்போது மேயரை மிரட்டுறது காங் தான். உங்க பதவி ரெசிக்னேஷன் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க. மேயர் தான் பதவி ரெசிக்னேஷன் பண்ணதால ஹீரோ ஏற்கனவே கவர்னர்ட்ட பொண்ணுக்காக டீல் போட்டிருப்பாரு. அது மூலமா துறைமுக ப்ராஜெக்ட் இப்ப பொண்ணுக்கு கிடைக்கவும் சேர்மன் பையன் அந்த மேயருக்கு கால் பண்றாரு. ஏன்னா நிறைய பணத்தை லஞ்சமா கொடுத்திருப்பாரு எலெக்ஷன் கேம்பெயினுக்காகவும். ஏன்னா இப்ப இவர் ரெசிக்னேஷன் பண்ணதால இவர்கிட்ட இப்ப எந்த ஒரு பதவி இல்ல. அவர் கையில இருந்த ப்ராஜெக்டும் போயிடுச்சு. அதை பத்தி தான் விசாரிக்கும் போது மேயரும் நீ எனக்கு பணம் கொடுத்த விஷயம் நீ நான் சந்திச்சது இது எல்லாத்தையும் யாரோ ஒரு ஆதாரமா சேர்த்து வச்சிருக்காங்க. என்ன மிரட்டினாங்க. அதனால ரெசிக்னேஷன் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னு சொல்ல சேர்மன் பையனுக்கு அவன் கூட பிறந்த அக்கா சேர்மன் பொண்ணு மேலே சந்தேகம் வர இன்னொரு பக்கம் போர்டு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. துறைமுக ப்ராஜெக்ட் புது இடத்துக்காக அது சேர்மன் பொண்ணோட கைக்கு தானே வந்திருக்கும். அதை பத்தி தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கவோ அங்க சேர்மன் பையனும் வராரு. அந்த துறைமுக ப்ராஜெக்ட் என்னோடது அது எப்படி உன்னோட கைக்கு வந்துச்சுன்னு கேட்டா மே ரெசிக்னேஷன் பண்ணதால அவரோட கண்ட்ரோல் இந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சு. அதனாலதான் புது இடத்துல அந்த துறைமுக கான்ட்ராக்ட் நான் வாங்கினதா சொல்லவும் பையனே எல்லாருக்கு முன்னாடி அடம்பிடிக்கிறான். இந்த துறைமுக ப்ராஜெக்ட் என்னோடது அது எங்க நடக்கிறதா இருந்தாலும் சரி அது எனக்கு தான் வரணும்னு சொல்ல இதுக்கான முடிவு ஆக்டிங் சேர்மனா இருக்க சாங்கி எடுக்கட்டும்னு சொல்லவும் சாங்கும் சேர்மன் பொண்ணை பார்த்து நீங்க ஏற்கனவே ஒரு பேட்டரி கம்பெனியோட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த டைம்ல இந்த துறைமுக ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதை உங்களால சரியா பாத்துக்க முடியுமா? அதுக்கு பதிலா சேர்மன் பையன்கிட்டே அந்த துறைமுக கான்ட்ராக்டை விட்டுருங்கன்னு சொல்ல ஜெய் அதுக்கு தயாரா இல்ல. அந்த ரெண்டு வேலைங்களே தானே பாத்துக்கிறதா சொல்ல இப்ப அந்த மீட்டிங் முடிஞ்சு சேர்மன் பொண்ணாங்கிறது வராங்க. அவங்கள பாக்குறதுக்காக ஏகப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸும் கம்பெனியோட முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி சேர்மனோட பையனை வராரு. என்கிட்ட இருந்த துறைமுக ஆர்டர் படிச்சதே நீதான் சொல்லிட்டு அங்க கலட்டா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப செக்ரட்டரி தான் வந்து அவசரப்பட்டு எதுவும் பேசாதீங்க இங்க எல்லாரோட கண்ணு உங்க மேலதான் இருக்கிறதா சொல்ல சேர்மன் பையன் அமைதியாக சேர்மன் பொண்ணு அங்க இருந்து போயிடுவாங்க. எப்படி ஹீரோவும் காங்கும் பிளான் பண்ண மாதிரியே அந்த ட்வின்ஸுக்கு இடையில பிரச்சனை வளர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அவங்க ரெண்டு பேரும் கையை கிளாப் பண்ணிக்க அத சாங் பாத்துருவாரு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு சொல்லி டவுட் வர ஏற்கனவே சாங்குக்கு ஹீரோ மேல சந்தேகம் இருக்கு. அதனால அவரை பத்தி கொஞ்சம் விசாரிக்கவும் சொல்லியிருப்பாரு. அப்படி விசாரிச்ச தகவலும் கிடைக்குது. ஹீரோவுக்கு அங்க அடிக்கடி ஒன்னா இருக்கும்போது எடுத்த போட்டோஸ் முக்கியமா ஹீரோ இந்த இடத்துல தங்குறாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட போட்டோவை காட்டவும் அதை
பார்த்த சாங் அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா இந்த இடத்துல தங்குறது சேர்மன் மட்டும்தான். அவர் இடத்துல இப்படி இவன் தங்குறான், இந்த இடத்த பத்தி அவனுக்கு எப்படி தெரியும் அதிர்ச்சி ஆகவும். இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. காங்க ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு சேர்மனோட 2 பசங்களும் சண்டை போட்டுருப்பாங்களா, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் பார்ட்டி வைக்கிறதா சொல்லி இங்க கூட்டிட்டு வரவும் காங்கிட்ட சில டாக்குமெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா அது அவங்க சொத்து பத்திரம் தான். தனக்கு சொத்து வேணாம்னு சொல்லி அவங்க அக்கா பேர்ல எழுதி கொடுத்திருப்பாங்களா, அந்த சொத்தெல்லாம் திருப்பி ஹீரோ அவங்க கிட்டே கொடுக்குறாரு. இதை எப்படி வாங்கினு கேட்டா கற்பனா ஹீரோவால தான் துறைமுக ப்ராஜெக்ட் சேர்மன் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கும். அதனால ஹீரோட புத்திசாலித்தனத்தை பார்த்த பொண்ணும் நீ இதுக்கப்புறம் எனக்கு கீழே வேலை பார்க்கலாம்னு சொல்ல ஹீரோ அப்போ ஒரு டீல போட்டிருப்பாரு. நான் உங்களுக்கு வேலை பார்க்கணும், எனக்கு சில ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லி காங் எந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஹீரோவுக்கு எழுதி கொடுத்தாங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை நைஸா எழுதி வாங்கியிருப்பாரு. அதோட காங்கிட்ட இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னோட பேர்ல தான் இருக்கு, ஆனா சீக்கிரமாவே உன் பேருக்கு மாறிடும், எனக்கு ஒரு முக்கியமான கால் பண்ண வேண்டியது இருக்குன்னு அங்க இருந்து கிளம்பவும் அந்த இடத்துக்கு காங்கோட அம்மாவும் வராங்க. அம்மா நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டா நீ இதான் என்ன வர சொன்னதா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்ததா சொல்லவும் ஹீரோ தான் இந்த வேலையை பார்த்திருப்பாரு. தான் பொண்ணு வர சொன்னதா சொல்லி தான் மனைவி இங்க வர வச்சிருப்பாரு. ஏன்னா நேத்து அவங்களை மீட் பண்ணும்போது ரொம்ப இழைச்சு போன மாதிரி இருந்திருப்பாங்களா, சரியா சாப்பிட்டு இருப்பாங்களோ இல்லையான்னு தெரியாது. அதனாலதான் இந்த ஹோட்டலுக்கு வர வச்சிருக்கவும் அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டையும் ஆர்டர் பண்றாரு. ஆனா காங்கிட்ட அந்த அளவு பணம் இல்ல. இந்த ஃபுட்டுக்கெல்லாம் எப்படிதான் பே பண்றதுன்னு யோசிக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த ஃபுட்டுக்கெல்லாம் நான் ஏற்கனவே பே பண்ணிட்டேன், நீங்க நிம்மதியா சாப்பிடலாம் அந்த மெசேஜ்ல இருக்கவும் ஹீரோ அங்க இருந்து டைரக்டா ரேஸ் கோர்ஸ்க்கு தான் வராரு. ஏன்னா சேர்மனுக்கு ரொம்பவே பிடிச்சது அவரோட மிகப்பெரிய பொழுதுபோக்கு. அவருக்கு ஃபேவரட்டான காரை வேகமா ரேஸ் கோர்ஸ்ல ஓட்டுறது தான். அந்த காரை ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக தான் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா இங்க வரவும் அவர் காருக்கான கீ எடுத்துட்டோம் அந்த ரேஸ் கோர்ஸ்ல வேகமா காரை ஓட்டிட்டு வந்து நிறுத்துறாரு. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா இருக்குன்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல கேரேஜோட டோர் ஓபன் பண்ணா அங்க சேர்மன் பொண்ணு இருக்காங்க. ஓ மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ யாருன்னு சொல்ல. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.